MSK Mindset Knowledge. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واذكر في الكتاب موسى إنه كان مخلصا وكان رسولا نبيا وناديناه من جانب الطور الأيمن وقربناه نجيا ووهبنا له من رحمتنا أخاه هارون نبيا واذكر في الكتاب إسماعيل إنه كان صادق الوعد وكان رسولا نبيا وكان يأمر أهله بالصلاة والزكاة وكان عند ربه مرضيا واذكر في الكتاب إدريس إنه كان صديقا نبيا ورفعناه مكانا عليا. صدق الله العظيم. جابر حليما मेरे घर में खैर बड़ा गई मैं ये कहती जाबर हलीमा मेरे घर में खैर बड़े ओज पर தலைமை ஆசிரியர், மதிப்பிற்குரிய கண்ணியத்திற்குரிய ஆலி ஜனாப் ஆர் ஷேக் அப்துல் நாசிர் சாஹிப் அவர்கள் நிகழ்த்துவார்கள். மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர் உயர்திரு டாக்டர் MSK மொஹியுத்தீன்
சைக்காலஜிஸ்ட், டைரக்டர், லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் கோயம்புத்தூர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவர்களே, இந்த நிகழ்ச்சி ஜெயித்து காட்டுவோம் என்று ஒவ்வொருடைய மனதிலும் சூளுரை, ஒரு சபதம். ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுவார்கள், வேர் there is a will, there is a way என்பதாக. எந்த இடத்தில் முடியும் என்று ஒரு விஷயம் மனதில் உருவாகிவிடுகின்றதோ அந்த இடத்திலிருந்து முயற்சிகள் ஆரம்பமாகிவிடுகின்றன. பொதுவாக நாம் மனதிலேயே என்னால் முடியாது என்னால் முடியாது என்று சொல்லிக்கொண்டே இருப்பதின் காரணமாக படிப்பிலும் சரி, மற்ற வேலைகளும் சரி, அதை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கு நம்மால் முடியாமல் போய்விடுகின்றது. எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்திலே ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருக்க வேண்டும். சைக்காலஜிக்கலி டாக்டர் சாப் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு முன்னால் அதிகமாக பேச விரும்பவில்லை. ஒருவர் தன்னுடைய அறையிலிருந்து வெளியே வருகின்றார். அந்த அறையிலிருந்து ஒரு இடத்தில் கடந்து செல்ல நினைக்கின்றார். அவர் கடந்து செல்லக்கூடிய நேரத்திலே கிட்டத்தட்ட 10 நபர்களை நிறுத்தி, சற்று இடைவெளி தூரம் 10 நபர்களை நிறுத்தி அவர் கடந்து செல்லும் பொழுது அவரிடத்திலே முதலாவது நபர் சொல்கின்றார், என்னாச்சு உங்களுக்கு? அவர் சொல்றாரு, முதல்ல நல்லா தான் இருக்கிறேன் அப்படிம்பார். கொஞ்சம் தூரம் பாஸ் ஆன உடனே இன்னொருத்தர் சொல்றாரு, என்னங்க மூஞ்சி எல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது, முகம் ஒரு மாதிரியா இருக்குதே அப்படின்னு சொல்றாரு. அவர் இல்ல, ஐம் ஆல் ரைட், நல்லா தான் இருக்கிறேன். மூணாவது ஆள் சொல்றாரு, என்னங்க முகம் வாடி இருக்குது, உடம்பு சோரம் இல்லையா? மூணாவது ஆள் சொல்றாரு. இப்படியாக ஒவ்வொருத்தரும் இந்த 10 பேரை நிப்பாட்டி இருந்தோமே, 10 பேரும் 10 விதமான நெகட்டிவ் டாக், பாசிட்டிவ் டாக் இல்லை, நெகட்டிவ் டாக். அந்த 10 நபர்களையும் கடந்து அவர் போகும்பொழுது நேரா டாக்டர்கிட்ட போயிடுவார். இங்க போவாரு, சைக்காலஜி டாக்டர் இல்லை, எம்பிபிஎஸ் டாக்டர் போயிடுவார். எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்திலே ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருக்க வேண்டும். நெகட்டிவ் டாக் அந்த 10 நபர்களையும் கடந்து அவர் போகும் பொழுது நேரா டாக்டர்கிட்ட போயிடுவார். எங்க போவாரு? சைக்காலஜி டாக்டர்கிட்ட இல்லை, எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட போயிடுவார். நல்லா தான் வந்தார் வீட்டில இருந்து. அந்த 10 பேரும் அவர்கிட்ட ஒரு நெகட்டிவ் விதமான பேச்சு பேசும் பொழுது உண்மையிலேயே அவருக்கு உடம்பு சரியில்லாமலே போயிருது. அதனால நம்ம மாணவர்கள் எப்பயுமே நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய சிந்தனையில நான் ஃபெயில் ஆக மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலா நான் பாஸ் ஆயிருவேன் என்ன நினைக்கணும்? இந்த ஃபெயிலுங்கிற வார்த்தையே நம்முடைய நாவல இருந்து வரக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் நான் பாஸ் ஆயிருவேன், நான் பாஸ் ஆயிருவேன் அப்படிங்கிற ஒரு அடிக்கடி நம்ம அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அதுக்குரிய முயற்சிகள் நம்ம செய்வோம். அந்த பாசிட்டிவ் திங்கிங் இருக்குதே நம்மள அந்த வெற்றி எல்லையில கொண்டு போய் நிப்பாட்டிடும். அதுக்கு ஒரு முயற்சி தான் நம்ம டாக்டர் சாப்பை கூப்பிட்டுருக்குறோம். அவங்க பல வேலைகளுக்கு மத்தியில நேத்து மாஷா அல்லாஹ் பல மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நேத்து இரவு 9:15 இருந்து 10:15 வரை இங்க ப்ரோக்ராம் நடந்துச்சு. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, நேத்துல இருந்து நைட் ஸ்டடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட 65 மாணவர்கள், 75 மாணவர்கள்ல 65 மாணவர்கள் வந்துட்டாங்க. அல்லாஹ் கபூலாக்கி வைப்பானாக. இப்ப அந்த மாணவர்கள் மத்தியில டாக்டர் சாப்டர் ரிக்வஸ்ட் பண்ணி 1 ஹவர் பேசிட்டு போனாங்க. யூஸ்வல் ப்ரோக்ராம் இன்னைக்கு ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆயிருந்த பிரகாரம் இன்னைக்கு தொடர்ச்சியாக பேசுவாங்க. நம்மள்கிட்ட கார்ட்லெஸ் மைக்கும் இருக்குது. மாணவர்கள் எந்த சந்தேகம் இருந்தாலும் ரிலேட்டட் வித் சப்ஜெக்ட் தங்களுடைய சந்தேகங்களை, நான் எப்படி படிக்கணும், நான் எப்படி மெமரி பண்ணணும், எந்த நேரத்தில் படிக்கணும், எப்படி நான் அதிகமாக மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை மாணவர்கள் அந்த கொஸ்டினரி டைம்ல நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லும் பொழுது, டாக்டர் சாப் சொல்லும் பொழுது நம்ம எந்திரிச்சு கூச்சப்படாம வெக்கப்படாம நம்ம தைரியமாக நம்ம அவங்கள்ட்ட கேட்டு நம்முடைய சந்தேகங்களை என்ன செய்யலாம், பூர்த்தி செஞ்சு கொள்ளலாம், தெளிவாக்கி கொள்ளலாம். நம்ம அடுத்து டாக்டர் சாப் பேசும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, நம்ம அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை ஹிண்ட்ஸ் எடுக்கிறது, நோட்ஸ் எடுக்கிறது, அதை திருப்பி நம்ம எடுத்து படிக்கிறது, பார்க்கறது, இதெல்லாம் நம்மளுக்கு கைடன்ஸ். அது அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் தாங்கள்லாம் கலந்து கொண்டிருக்கிறீங்க. இருக்கக்கூடிய ஆசிரியர்களையும் மாணவர்களையும்
டாக்டர் சாப் அவர்களையும் இந்த பள்ளி சார்பாக, மேனேஜ்மெண்ட் சார்பாக அல்ஹம்துலில்லாஹ் வருக வருக அப்படின்னு சொல்லி வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். மேனேஜ்மெண்ட் மாஷா அல்லாஹ் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அல்ல அவங்களுக்கும் மேலும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளையும் நம்முடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு உள்ளங்கள் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் கொடுப்பானாக. இதை சொல்லிக்கொண்டு எல்லாரையும் வருக வருக என்று நான் வரவேற்று நேரத்தை நான் வீணாக்காம டாக்டர் சாப் அவர்களை தங்களுடைய நிகழ்ச்சியில் ஆரம்பிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். Allah who created such an opportunity to us. I am very very happy. பொதுவாக வந்து உளவியல் நிபுணர் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னாவே வந்து நமக்கு என்ன மாதிரி எண்ணங்கள் மனசில் வந்து இருக்குது, என்ன மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நிறைய பேர்ட்ட நாங்கள் கேட்டோம்னா இந்த மாதிரி உளவியல்னாவே மென்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. பொதுவாக வந்து ஒரு மனிதனுக்கு ஏன் உளவியல் ரீதியான ஆலோசனை தேவை? இதுவரைக்கும் நாங்கள் ஒரு 37,000 மாணவர்களை ரிசர்ச் பண்ண பின்னாடி 37,000 மாணவர்கள் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அப்பா அம்மா, அதுல 37,000 இதுல 37,000 மொத்தம் எவ்வளவு ஆயிடுச்சு? 75,000 இல்லையா? ஸோ இவங்கள இண்டிவிஜுவல் லைஃப் இதெல்லாம் பார்த்த பின்னாடி ஒரு புதிய விதியை கண்டுபிடிச்சோம். அது எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம் சொன்னா, பேசிக்ல இருந்து வந்துட்டீங்கன்னா உங்களால ஈஸியா ஒன்று செல்ல முடியும். ஒரு மனிதனை 2 விதமான சிஸ்டங்கள் வந்து ஆபரேட் பண்ணுது. ஒன்னு உடலியல், இன்னொன்னு உளவியல். உடல் பகுதியை வந்து எந்த விதமான ஆர்கன் வந்து இயக்குது சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம உடம்பு வந்து எந்த விதமான ஆர்கன் வந்து இயக்குது? தப்போ ரைட்டோ நீங்க சொல்லலாம், தப்பும் கிடையாது கரெக்டும் கிடையாது, எல்லாமே கரெக்ட் தான். எது உடலை இயக்குவது? சொல். அது எப்படி தெரியும்? உடலை இயக்குவது எது? உடம்பு ஆபரேட் பண்ணக்கூடிய சிஸ்டம் எது? ஆர்கன். எந்த ஆர்கன் இயக்குது? பிரெயின். 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 எப்படி சொல்றீங்க? பிரெயின் தான் இயக்குதுங்கிறதுக்கு என்ன உதாரணம்? திங்கிங். திங்க் பண்ணா இயங்குதா? பிரெயின் தான் இயக்குதுங்கிறதுக்கு என்ன உதாரணம்? எது இருந்தாலும் சொல்லலாம், அங்கிருந்தே கூட சொல்லலாம், நோ ப்ராப்ளம். ஏன்னா இந்த நிகழ்ச்சியே நம்ம பிரின்சிபால் ஹெட்மாஸ்டர் சொன்ன மாதிரி ஜெயித்து காட்டுவோம் என்பது நீங்கள் ஜெயித்து காட்ட போறீங்க. எங்களுக்கு நீங்களும் இன்ஷா அல்லாஹ் இதே மேடைக்கு வர வேண்டும் என்பதற்கான ஒரு முன்னோட்டம் தான் இந்த நிகழ்ச்சியை தவிர வேறொன்றும் இல்லை. எப்படி மூளைதான் நம்மளை இயக்குதுங்கிறதுக்கு என்ன உதாரணம்? बॉडी का नर्व्स पूरा ब्रेन में जाकर हुआ है, ये होता सर. அதை என்ன எக்ஸாம்பிள்ஸ் என்ன? இது வந்து யாரோ சொன்னது தான் சொல்றோம், யாரோ சொன்னது அதை சொல்றோம். ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ், லிவிங் எக்ஸாம்பிள், நடைமுறையில் உள்ள உதாரணத்தை சொல்ல முடியுமா? பரவாயில்ல, நான் சொல்றேன் கேட்டுங்க. ஒருத்தருக்கு வந்து கை கால் வரல அப்படின்னு டாக்டர்கிட்ட போறோம். டாக்டர் ஒன்னு பிரெயின்ல எல்லாமே ஸ்கேன் பண்ணிட்டு சொல்றாரு, சார் உங்க மூளையில அல்லது அந்த அவருடைய மூளையில இவ்வளவு பெரிய கட்டிங்கிறாரு. இவ்வளவு பெரிய கட்டியா? இவ்வளவு பெரிய கட்டி. இவ்வளவு பெருசு? இவ்வளவு பெருசு? சின்னது. வாட் இஸ் திஸ்? சின்னது. ஸ்மால். ஸ்மால் வாட் ஸ்மால்? சுமார் ஒரு முடி அளவு ஒரு சின்ன ஒரு விஷயம் இருந்ததுன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய சிஸ்டத்தை நிறுத்திடுது? ஒரு கைகால் டோட்டலாமே. ஆனா அது என்ன சொன்னா சர்ஜரி பண்ண முடியாது, ஒரு சின்ன விஷயம் இல்லைங்களா? இது வந்து மூளைதான் உடலை இயக்குதுங்கிறதுக்கு எளிமையான உதாரணம். அப்படித்தானே இருக்கு? கரெக்டா தப்பா? கரெக்ட் இல்லவா? சரி. மூளையில் ஏற்பட ஒரு சின்ன கட்டி வந்து உடல் இயக்கத்தை தடைபடுத்துகிறது. இது உடலியல். அப்படின்னா இந்த மைண்ட் சொல்றாங்களே, மனசு சொல்றாங்களே, அது என்ன பண்ணுது? அதை எது இயக்குது அப்படிங்கிற கேள்வி எனக்கு ஏற்பட்டது. எதை இயக்குது? மனசு வந்து எந்த சிஸ்டத்தை ஆபரேட் பண்ணுது? சொல்லுங்க பார்க்கலாம். மனசுடைய வேலை என்ன? ரொம்ப குழப்பமா இருக்குது காலையில. என்ன சார் நாங்க வந்து எதை ஜெயித்து காட்டணும் தான் நீங்க மூளைன்னு சொல்றீங்க, அதுன்னு சொல்றீங்க, இது என்ன மெடிக்கல் கிளாஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லி. எங்களை பொறுத்தவரை வந்து ஒவ்வொரு மாணவர்களும் அடிப்படையில் இருந்து தெரிந்து கொண்டால் நீங்கள் வெற்றியை நிர்ணயிப்பது, வெற்றியின் பக்கம் செல்வது ஈஸியாக இருக்கும். அதுதான் எங்களுடைய நோக்கம். சோ மனம் என்பது அதாவது சைக்காலஜிக்கல் சிஸ்டம். அதுல வந்து ஹெட்ங்கிறது தான் மைண்ட்னு சொல்லக்கூடியது. உடலில் பிசியோலாஜிக்கல் சிஸ்டத்துல வந்து ஹெட் மூளை, உளவியல்ல வந்து மனம் சொல்றோம். இந்த மனம் வந்து எதை தெரியுமா இயக்குது? வாழ்க்கையை இயக்குவது. நான் சொல்றது ஃபாலோ பண்ண முடியுங்களா?
ஒருவன் பணக்காரனாக அல்லது ஏழையாக, அறிவாளியாக அல்லது அறிவில் குறைபாடு உள்ளவனாக, வெற்றியாளனாக தோல்வியாளனாக மாற்றுவது, இயக்குவது எது? மனசு. சரிங்களா? அந்த மனமாற்றத்தை ஏற்படுத்தவர்கள் தான் உளவியல் நிபுணர்கள். புரிஞ்சுதா? சரி, இப்ப வந்து நமக்கு மூளை கரெக்டா வேலை செய்யுது. எப்படி தெரியுது? கைகாலெல்லாம் கரெக்டா வேலை செய்யுது. சோ மூளை வந்து ஓகே, அப்படித்தானே? இப்ப அடுத்த கேள்வி, ஒரு 5 மார்க் கேள்வி மாதிரி, சார் மனசு கரெக்டா வேலை செய்யுதா? சரி, வேலை செய்யுதுன்னு நாங்க சொல்றோம். எப்படி நீங்க கரெக்டா நீங்க வேலை செய்யுதுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? யாராவது தெரிஞ்சிருக்குமா? சார் மூளை கரெக்டா வேலை செய்யுது, இது வரைக்கும் ப்ராப்ளம் வரவே இல்லை, சோ ஐ எம் ஓகே. மனசை பொறுத்தளவு நான் ஓகேவா? யாராவது டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? எத்தனை பேர் பிளட் டெஸ்ட் பண்ணிருக்கீங்க? பிளட் டெஸ்ட் ABCD பாசிட்டிவ்லாம் இருக்குல்லவா, அதுலயும் கூட நெகட்டிவ் இருக்குது. மனசுல நெகட்டிவ் இல்லாம பிளட்லயும் நெகட்டிவ் இருக்கு. சோ மனசு நல்லா வேலை செய்தா அப்படிங்கிறது என்னைக்காவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? அல்லது மைண்ட் டெஸ்ட் பண்ணிருக்கோமா? தாட் என்ன தாட்? குட் தாட். வாட் இஸ் குட், வாட் இஸ் பேட்? திருடனுக்கு வந்து திருடுறது குட், அவன் வந்து கரெக்ட்னு சொல்றான். ஓகே. யாருக்காவது கவனம் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆச்சுன்னா உடனே என்கிட்ட சொல்லிடலாம், சார் அடிக்கடி வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டே இருக்குது, கேட்டுக்கு வெளியில போயிட்டே இருக்கு சார் அப்படின்னு கூட நீங்க என்கிட்ட சொல்லலாம். ஓகேவா? அதனால வந்து எங்கேயாவது லேசா அப்படி சிலருக்குலாம் காலையில் நேரத்தில் வந்தோன்னே அப்படி லைட்டா தூக்கம் வரும். அது பெரிய விஷயம். என்னன்னா இந்த கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்ல சார் கோவிச்சு கூடாது, நடத்துறப்ப எப்படித்தான் வரும்னு தெரியல இல்லைங்களா? ரயில்ல வந்த மாதிரி அப்படியே வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு முடிஞ்சுதா கிளாஸ், சீக்கிரம் முடிஞ்சு, ஆனா 2 மணி நேரம் அவர் பேசியிருப்பாரு. இருக்குதா இல்லைங்களா? அந்த அளவுக்கு மயக்கம். சரி, நம்ம மனசு வந்து நல்லா இயங்குதுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதான் என்ன பேடு குட், என்ன குட்? அப்ப நம்ம பேடா நம்ம குட்டா? படிக்காத விளையாடுறவனை பார்த்தோன்னா, டே விளையாட்டு தான்டா சந்தோஷமானது, அதுதான் குட் அப்படிம்பா. படிக்கிறவனை போய் கேட்டேன்னு வச்சுங்களேன், விளையாடுறது பேடும்பா. அந்தந்த டயத்துல வந்து கரெக்டா இல்லைங்களா? அப்படி செஞ்சா குட் பேட் இல்லையா? குட், வெரி குட். எனியோ அவர் ஆன்சர் பண்றாரு, அத்தனை பேருக்கு முன்னாடி தைரியமா சொல்றாரு இல்லைங்களா? ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். காருங்க அங்கே வச்சுக்கங்க, நீங்க தேவைப்படுறப்ப எடுத்துக்கலாம். ஓகே. இப்ப வந்து மனசு நல்லா இருக்குதுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா 4 வகையில தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு வந்து உங்களுக்கு எஜுகேஷன்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்பட்டுச்சுன்னா உங்களுடைய மனசு நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அது எப்படி எஜுகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுக்கிறது? பாருங்க, ஒருத்தர் எந்திரிச்சா எத்தனை பேருடைய கண்கள் பின்னாடியே போகுதுன்னு வருங்களேன். இந்த கேமரா சார் கேமரா வச்சிருக்காருல அவர் மாதிரி. சோ உங்களுடைய கண் எங்கேயும் வெளியில போகுதோ அங்கேயே வந்து மனசு வெளியில போகுதுன்னு அர்த்தம். சரியா? உங்களுக்கு வந்து எஜுகேஷன்ல முன்னேற்றம் ஏற்பட்டதுன்னா மனசு கரெக்டா வேலை செய்யுது. இப்ப உதாரணத்துக்கு வந்து படிக்கிறது மனசுல பதியலன்னு சொல்றீங்களா, படிக்கிறது மூளையில பதியலன்னு சொல்றோமா? மனப்பாடமா மூளைப்பாடமா? அதுல சந்தேகம் இல்ல சார், எனக்கு மூளைப்பாடமே ஆக மாட்டேங்குது சார், அப்படிதான் சொல்றீங்களா? அப்ப மனப்பாடம் இல்லைங்களா? மனசு கஷ்டமா மூளை கஷ்டமா? பெரிய மனசா பெரிய மூளையா? எது? சின்ன மனசா சின்ன மூளையா? கரெக்ட் தானே? பேப்பர்ல போடுவாங்க அடிக்கடி, மனமுடைந்து பெண் தற்கொலை, இல்ல மூளையுடைந்து பெண் தற்கொலை. எது போடுறாங்க? சரி, அடுத்தது என்னைக்காவது நம்ம படிக்கல ப்ராப்ளம் வருது, என்னைக்காவது உளவியல் ரீதியான ஆலோசனை பெற்று படிப்பை டெவலப் பண்ணு நமக்கு தோணுச்சா? ஏன் தெரியலையா? தோணலையா? தோணலைன்னா தெரிஞ்சிருக்குது ஆனா தோணல, அப்படிதானே? தெரிஞ்சிருக்குது உங்களுக்கு. ஐயோ, நீங்க எப்படி இவ்வளவு பிரில்லியண்டா இருக்கீங்க? பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது இல்லையா? தெரிஞ்சிருக்குதா? நிஜமா? நான் நிறைய கல்லூரிகளை கேட்டேன், எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியலன்ட்டாங்க. லாஸ்ட் டைம் கூட இன்ஜினியரிங் காலேஜ் உள்ள அத்தனை ப்ரொஃபஸருக்கு FDP ப்ரோக்ராம் சொல்லுவாங்க, ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், திருச்சியில நடந்தது. எல்லா இன்ஜினியரிங் காலேஜ் உள்ள HOD மட்டும் கூப்பிட்டு வந்து என்ன கான்டாக்ட் பண்ணாங்க. நான் கேட்டதுல வந்து அவங்க சொன்னாங்க, சார் எங்களுக்கு அப்படி ஒன்று இருக்குன்னு தெரியவே இல்லை அப்படின்னாங்க. நீங்க தான் தெரிஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. சோ ஆனைக்கார் ஓரியண்டல் அரபிக் கல்லூரி மாணவர்கள் எல்லாவர்களை விட ரொம்ப சிறந்தவரா இருக்கீங்கன்னு தெரியுது. ஓகே, இது வந்து எஜுகேஷன்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலைன்னா நம்மளுடைய மனசுல சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். மனசுல ஏதோ மாறி இயங்கிட்டு இருக்குது. அதுக்கடுத்து பொருளாதாரம் வந்து வளர்ச்சி இல்லைனாவே வந்து மனசுல சிக்கல் இருக்குது. அதுக்கடுத்து சமூக அந்தஸ்து. இப்ப நல்ல மார்க் வாங்கினா யாருக்கு அந்தஸ்து? உங்களுக்கு அந்தஸ்து. நல்ல மார்க் வாங்கலைன்னா யாருக்கு அந்தஸ்து? மார்க் வாங்கினவங்களுக்கு அந்தஸ்து. உங்களால தானே.
ரெண்டே விஷயம் தானே. நீங்க மார்க் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்தஸ்து, நீங்க மார்க் வாங்கினா அவருக்கு அந்தஸ்து. கரெக்டா தப்பா? கரெக்ட். அதனால வந்து இந்த சமூக அந்தஸ்தை உருவாக்குறது மனசுதான். சரியா? அதுக்கு அடுத்து வந்து ஹெல்த்னு சொல்றோம். என்னன்னு சொன்னா, சிலருக்கு வந்து திங்கக்கிழமை ஆனாதான் வயிற்று வலி வரும். அது எக்ஸாம் முன்னாடி எங்கிருந்தே வருமா காய்ச்சல் அந்த அளவுக்கு வந்துடும். இருந்தீங்களா? அது சில சப்ஜெக்டை பார்த்தா தலைவலி கிர்னு எரிக்கும். புரியுதுங்களா? அவரை பார்த்தா எரிச்சலா வரும். புரியுதுங்களா? அது நல்லா படிக்கணும்னு பார்த்தா அப்படி பதட்டமா இருக்கும். சரிங்களா? சோ இந்த மாதிரி வந்து உடல்ல வந்து இல்லாம, உடல் காரணங்கள் இல்லாம மனசுல வந்துச்சுனாவே வந்து உடல்ல இல்ல பிரச்சனை அர்த்தம். இப்ப வந்து எஜுகேஷன்ல நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். அதை வச்சுதான் உங்களுடைய பொருளாதாரம் முன்னேறும். அதை வச்சுதான் சமூக அந்தஸ்து முன்னேறும். சோ எஜுகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது தான் இங்க வந்திருக்கீங்க. கரெக்டா தப்பா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி. ஆனா அந்த எஜுகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நம்ம ஏதாவது செய்யறோமா? என்ன செய்யறோமா? இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன் சார், நீங்க எத்தனை பேர் வந்து சொல்லாம நீங்களே படிக்கிறீங்க? கை தூக்குங்க சார். நானே படிக்கிறேன் சார், யாருமே சொல்ல வேண்டியதே இல்லை. யாரு யாரு வந்து சொல்லாம நீங்களே செல்ஃப் ஸ்டடி? யாருமே வந்து சார் நான் சொல்றதே இல்லை, அவங்க வீட்டுல எதுவுமே சொல்றது கிடையாது, நானே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. வெரி குட். बगैर बोले खुद जो है पढ़ने वाले कौन है, इसका ये सवाल है. सेल्फ स्टडी. सेल्फ स्टडी, अपने तरफ से किताब उठाया, पढ़ने शुरू किया. वैसा जो है कोई बोले बगैर पढ़ने वाला कौन? हाथ उठाओ. ஓ, நான் பேசுறது நல்லா புரியுதுன்னு அர்த்தம். சரி, ஓகே. சார் சொல்றது ரொம்ப நல்ல விஷயம் இல்லைங்களா? நீங்களே வந்து செல்ஃப் ஸ்டடி. சரி, ஓகே. மற்றவங்களுக்கெல்லாம் பூஸ்டர் ஸ்டடி இல்லைங்களா? யாரோ ஒரு 10 பேர் சொன்னா தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு நடிக்கிறது. சரி, நீங்க வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல வந்து என்ன செய்யணும்னா, யூ ஷுட் ரெடி டு ஒர்க். உங்களுக்கு வந்து ஆள் மனதுல எந்த எண்ணம் இருக்கிறதோ அதுக்கு பேர் தான் பிரேயர். துவான்னு சொல்றோம் அல்லவா? துவாங்கிறது வந்து இன்னர் தாட் ப்ராசஸ்ல என்ன படிக்கிறப்ப வந்து என்ன படிக்க சொல்றாங்க, விளையாட போலாமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க துவா எதை கேட்கறீங்க? விளையாட போறது. அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான்? ஓகே, நீ விளையாண்டே லைஃப் லாங்கா. அதனால வந்து படிக்கிறது ஒரு ப்ராசஸ்க்கு நீங்க வரணும்னு சொன்னா முதல்ல வந்து யூ ஹேவ் டு டிசைட். ஓகேவா? சரி. சரி, நான் படிக்கிறேன், எனக்கு மறந்து போகுது, ஐ கேனாட் ஏபிள் டு ரீடைன் த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ப்ராப்ளம் எத்தனை பேருக்கு இருக்கு? சார் படிக்கிறது மறந்து போயிருது. கையை தூக்கலாம், தப்பே கிடையாது. சார் ஒன்னும் உங்களை கோவிச்சுக்கவே மாட்டார். நீங்க வந்து ஒரு சைக்காலஜி டாக்டர் முன்னாடி இருக்கிறது வந்து உங்களை மாற்றிக்கொள்வதற்கு தான், உங்களை மாத்திக்கிறக்கே இல்ல. சோ படிக்கிறது மறந்து போயிருது. குட், வெரி குட். கை கீழே போடுங்க. சிலருக்கு படிக்கிறதே மறந்து போயிடும். அது எத்தனை பேத்துக்கு இருக்கு? ஓகே. அப்புறம் சார் படிக்கிறேங்க சார், ஆனா எழுதுறேங்க சார், ஆனா வீட்டுக்கு வந்த முன்னாடி தான் தெரியுது மாத்தி எழுதிட்டேன்னு சொல்லி. இந்த மாதிரி ப்ராப்ளம் எத்தனை பேத்துக்கு இருக்கு? வெரி குட். ராங் ஆன்சர்ஸ். வெரி குட். அப்ப உங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்னு சொன்னா நாளைக்கு பிசிக்ஸ்னு சொல்லிடணும். கெமிஸ்ட்ரி பிசிக்ஸை வந்து கரெக்டா வந்து கெமிஸ்ட்ரி எழுதிடுவீங்க. ஓகே, இது ஒரு ப்ராப்ளம். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து நல்லா படிப்பாங்க, எக்ஸாம் வீட்லாம் சொல்லி சொல்லி பார்ப்பாங்க, பக்கத்துல எல்லாம் எக்ஸாம் போன பின்னாடி தான் தெரியும் அப்படி போயிடும். கொஸ்டின் பேப்பர் வாங்கினா இது அவுட் ஆயிரும். எத்தனை பேருக்கு எந்த ப்ராப்ளம் இருக்கு? தப்பே இல்ல, தூக்கல கையை. தயவு செய்து உங்க கையை மட்டும் தூக்கணும், அடுத்தவங்க கையை தூக்கிட கூடாது. நான் ஒரு ப்ரோக்ராம்ல இப்படித்தான், ஒரு கான்பரன்ஸ் இருக்கிறப்ப வந்து ஒருத்தர் கேட்டாரு, கடவுளை நீங்கள் நம்புகிறீர்களா இல்லையா அப்படின்னாரு. கடவுளை நம்பாதவர்கள் யாருன்னு கேட்டோன்னு ஒருத்தர் என் கையை தூக்கிட்டான். அவரு வெரி குட், ப்ளீஸ் கம் எக்ஸ்பிளைன் அப்படின்ட்டாரு. சரிங்களா? அதனாலதான் எனக்கு அந்த ஒரு அனுபவம் இருக்கிறதுனால சொல்றது, உங்க கையை மட்டும் தயவு செய்து தூக்குங்க, வேற எந்த கையும் தூக்கிடாதீங்க இல்லைங்களா? சரி, ஓகே. சோ இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் தான் வந்து நம்ம படிப்புல அக்கறை இல்லாம இருக்கிறது. இது ஒரு முதல் காரணம். இரண்டாவது, எத்தனை பேருடைய குடும்ப சூழ்நிலை படிச்சு நான் ஃபேமிலியை வளர்த்தணுங்கிறது. ஃபேமிலி வளர்த்துறதுங்கிறது வந்து என்ன தெரியுமா? உங்களுடைய வீட்டு பொருளாதாரத்தை மேல் வளர்த்துறதுக்கு எனக்கு படிச்சா தான் பெரிய லெவலில் போக முடியும். எனக்கு வந்து பொருளாதாரம் இல்லை, நான் படித்து அதிக மதிப்பெண் எடுத்தா தான்
இப்ப நம்ம ஸ்கூல்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி நிறைய வந்து நல்ல மார்க் எடுத்தவர்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் எம்பிபிஎஸ் எது வேணாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிற அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களே, அந்த மாதிரி நான் போக முடியுங்கிற டிமாண்ட் எத்தனை பேருக்கு இருக்கு? நிஜமாவா? ஒண்ணு என்ன வச்சு காமெடி பண்ணலையே. ஓகே, நம்பிட்டேன். சரி, சோ இந்த மாதிரி டிமாண்ட் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு நிச்சயமாக முடியும். கண்டிஷன் நம்பர் 1. ரெண்டாவது வந்து டிமாண்ட் அடிப்படையில். சரியா? இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு இருந்தாவே போதும். ஆனா இப்ப வந்து ரத்தம் வந்து ஓட்டம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி மன ஓட்டத்தை பத்தி ஒரு சிம்பிளான விஷயம். உங்களுக்கு எந்த விஷயம் மனசுல பதியுதோ, நான் சொல்றது வந்து உங்க லைஃபுக்கு உதவுதோ அதை மட்டும் நீ நோட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? சரி, அடுத்தது வந்து உங்களுக்கு ப்ராக்டிகலா நான் செய்ய வச்சிருவேன். சரியா? உங்களுக்கு வந்து இனிமேல் நீங்க செய்ய வேண்டியது வந்து டிமாண்ட் வந்து செல்ஃப் டிமாண்டா இருக்கணும். அது வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. 2 விதமான மனநிலை இருக்குது. 2 விதமான மனநிலை. ஒண்ணு வந்து சார் படிச்சு நான் டெவலப் பண்ணியே தீரணுங்கிறது. இன்னொன்னு படிக்கலினாலும் பிரச்சனையே இல்லை சார், டெவலப் ஆயிருவேன். இது புரியுதுங்களா? சார் படிச்சு டெவலப் ஆகிறது ஒண்ணு, படிக்காம டெவலப் ஆகிறது இன்னொன்னு. புரியுதா? 2 விஷயம். நாங்க என்ன தெரியுமா, முதல்ல வந்து சொல்றது வந்து உங்களுடைய எஜுகேஷன் ஸ்கில்ல டெவலப் ஆகி மேல வருது. ரெண்டாவது வந்து ஸ்கில் அல்லது திறமை அதிகமாகாம அப்படியே இருந்து டெவலப் ஆகுறது. குழப்பமா இருக்கும். நான் சொல்றது புரியுதா? எக்ஸாம்பிள்ஸ். இப்ப வந்து நீங்க வந்து நல்லா படிச்சிட்டீங்கன்னு சொன்னா, படிச்சு ஒருவேளை வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துறீங்க, எம்பிபிஎஸ் சீட் வாங்கி கொடுக்குறாங்க, மேல வந்துட்டீங்கன்னா இது ஒரு முன்னேற்றம். இது உங்க பொருளாதாரத்துக்கு தான். சார் படிப்பே வரல, படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எப்ப பார்த்தாலும் விளையாண்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துருச்சு. நீங்க படிக்கவே இல்லை, நீங்களும் டெவலப் ஆகலாம், இல்ல டெவலப் பண்ணலாம். யாரு தெரியுமா? நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல போய் லேபரா போனீங்கன்னா உங்களால மோனர் டெவலப் வர மாட்டாரா? கரெக்டா தப்பா? புரியுதா புரியலையா? அப்ப நீங்க டெவலப் ஆகாம இருந்தாங்க கூட அடுத்தவங்க டெவலப் பண்ணலாம். புரியுதா? நீங்க டெவலப் ஆனீங்கன்னா உங்க ஃபேமிலி டெவலப் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? சரி, நீங்க வந்து படிக்காம இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ப்ரமோஷன் ரொம்ப ஈஸியா கிடைச்சிரு. அதுக்கு பேர் லேபர். புரிஞ்சுதா? தொழிலாளி இல்லையா? நீங்க படிச்சு டெவலப் பண்ணீங்கன்னா ஓனரா மாறலாம். கரெக்டா தப்பா? இப்ப எனக்குள்ள குழப்பம், நீங்க எந்த ரேஞ்சில் வரலாம்னு இருக்கீங்க? புரியுதுங்களா? சரி, இப்ப ஓனர் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய, நாங்க வந்து ஓனர் மைண்ட் சொல்லணும், இது லேபர் மைண்ட் சொல்றோம். உளவியல் ரீதியாக நாங்கள் கண்டுபிடித்த ஒரு விஷயம். பஸ்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு சின்ன விஷயம் தான். டவுன் பஸ்ல போய் பாருங்க, டெய்லி ஒர்க் பண்ணி அதுல வச்சு வாழக்கூடிய எல்லாமே வந்து கேட்ல முன்னாடி அந்த கேட்லயே நிப்பான். ஹைலி அபிஷியல் வந்தாருன்னா பஸ்ல அந்த கேட்ல ஏறினார்னா, என்ட்ரன்ஸ் ஏறணும், நேரா சென்டர் பகுதிக்கு போயிருவார். பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? இவரும் 2 பேரும் ஹியூமன் பீயிங்ஸ் தான். இவரு இந்த அன்னாடி டெய்லி வந்து லேபரா போறவங்க யாருமே வந்து சென்டர் பகுதிக்கு போக மாட்டாங்க. ஆனா ஹைலி எக்ஸிகியூட்டிவ் பீப்புள் ஆல்வேஸ் சென்டர் பகுதிக்கு போயிருவாங்க இல்லைங்களா? சோ இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இவங்க வந்து லேபர் மைண்ட், அவங்க ஓனர் மைண்ட். சரிங்களா? இப்ப நீங்க சார் எனக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைங்க சார், ஜாலியா யாரு கூட பேசினாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா வருதுங்க சார். அப்புறம் சார் எப்ப பார்த்தாலும் மனசுக்குள்ள ஒரு டிஜிட்டல் டிவிடி பிளேயரே ஓடுது, ஒரு பாட்டு கேட்டா 100 தடவை கேட்ட மாதிரி இல்லைங்களா? நைட்டு தூக்கத்திலையும் கூட அதே சார் ஓடிட்டு இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். இப்ப இந்த மாதிரி உள்ள டிவிடி பிளேயர் ஓடிட்டு இருந்ததுன்னா படிப்பு உள்ள போகுமா? போகுமா? போகவே போகாது. சோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் சொன்னா, நீங்க எதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? அதனால வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான். இப்படி போலாம், இப்படிக்கா போலாம், இப்படிக்கா போலாம். எப்படி போகணும்? எஜுகேஷன் ரைட் போகணும். புரியுதா? புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து சூப்பரா உள்ள டிஜிட்டல் மியூசிக் ஓடிச்சு அதை கரெக்டா கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் எதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? லேபர். ஓகேவா? சோ அதனால இன்னிலிருந்து வந்து எதுக்கு இந்த ஜெயித்து காட்டும் இந்த மனநிலை மட்டும் தெரிஞ்சிட்டீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வந்துடலாம். இது வரைக்கும் உங்க மனசார சொல்லுங்க, எத்தனை பேர் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த லேபர் மைண்டுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? கையை தூக்கலாம். தெரிஞ்சோ தெரியாமலோ லேபர் மைண்ட்ல தான் சார் நான் இருந்துட்டு இருந்தேன். வெரி குட், ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. சோ இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நீங்க வந்து எதுக்கு போறீங்கன்னா யூ ஆர் பிகம் ஏ ஓனர். ஓகே, ஆர் யூ ஷூர்? ஷூர்.
அப்ப வந்து ஒரு மனுஷனுடைய எவ்வளவு தூரம் ஒர்க்கபிலிட்டி. நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல்ல வந்து என்னுடைய ப்ரோக்ராம் வந்து ஒரு எஃப்எம்ல வச்சிருந்தாங்க. அந்த எஃப்எம் வந்து கிட்டத்தட்ட 18 டிஸ்ட்ரிக்ட்ல எடுக்கக்கூடியது. அந்த எஃப்எம் ப்ரோக்ராம் முடிஞ்சு ஒரு half an hourல வந்து ஒரு ஃபேக்டரியுடைய ஹெச்ஆர்டி மேனேஜர், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் கால் பண்றாரு. சார், ஐ வாண்ட் யுவர் அப்பாயின்மெண்ட்ஸ், மை பாஸ் நீடட் யூ அப்படின்னு கேட்டார். உடனே அவர் வந்து பார்த்துட்டு என்னோட கிளினிக் பார்த்துட்டு நிறைய ரஷ்ஷா இருந்தது. ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்னோட டீட்டெயிலாக வாங்கிட்டு போயிட்டாரு. ஓனர் இப்படியே கூப்பிட்டு இருந்தாரு. கூப்பிட்டு நான் போய் பார்த்தேன். போய் பார்த்தோன்னா அவர் என்ன சொன்னாரு, சார் நான் வந்து ஜஸ்ட் கார்ல வரையில டியூன் பண்ணிட்டு வந்தேன், உங்களுடைய ஸ்பீச் கேட்டேன். அதுல வந்து என்னன்னா ஏன் வந்து ஒரு நிறுவனம் முன்னேற்ற முடியலைங்கிற வார்த்தையை கேட்டோம்னா எனக்கு அது நான் ஃபாரின்ல ஒர்க் பண்ணதுனால இந்த மாதிரி நிறுவனம் முன்னேற்றத்துக்கு மனோதத்துவ ரீதியான ஆலோசனை வேணுங்கிறத வந்து நான் தேடிட்டு இருந்தேன். இந்தியாவில் யாரு பண்றாங்கன்னு தெரியல, உங்களோட இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, அதனால எங்க ஃபேக்டரிக்கு பண்ணணும் அப்படின்னாரு. சரிங்களா? நான் அந்த ஃபேக்டரிக்கு போய் அந்த ட்ரைனிங் டெவலப்மெண்ட் பண்ணிடுறப்ப அதுல வந்து நாங்க சொன்னேன், நீங்க எல்லாமே வந்து லேபர் மைண்ட்ல தான் இருக்கீங்க, அந்த ஒர்க்கரை பார்த்து சொன்னோம். அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு அது புரியவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தர் இருந்து சொன்னார், எஸ் சார் எப்படின்னு சொன்னா, நாங்க கரெக்டா பெல் அடிச்சா ஃபேக்டரிக்குள்ள வர்றோம், பெல் அடிச்சா ஃபேக்டரி விட்டு வெளியில போறோம், இதுக்கு அப்புறம் நாங்க மறந்துடுவோம். பட் எங்க ஓனர் எப்படின்னு சொன்னா, நைட்டு 2 மணிக்கு வந்து ஒரு யோசனை ஒன்னதான் எங்கிட்ட போன் பண்ணி சொன்னாரு, என்னன்னா பாத்ரூம்ல போட்டுருக்கிற லைட் வந்து 60 வாட்ஸ் போட்டிருக்கீங்க, அதுக்கு பதிலாக 10 வாட்ஸ் போடுங்கன்னு சொன்னாராம். அப்ப ஆல்வேஸ் எந்த அளவு திங்கிங். இப்ப நீங்க வந்து நம்மளை அறியாமையே வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டு இருக்கோம். அது காரணம் மனம் மாறி இயங்குதா இல்லையா? யுவர் மைண்ட் இஸ் நாட் ஒர்க்கிங் ஆன் ப்ராப்பர் சேனல், இட் இஸ் ஒர்க்கிங் இன் ராங் சேனல். இதை உன்னால புரிஞ்சுக்க முடியுதா? அப்ப இது வரைக்கும் நம்ம வந்து படிக்கிறங்கிற பேர்ல என்ன பண்ணிட்டு இருந்தோம்? படிக்கிறங்கிற பேர்ல என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஏமாத்திட்டு இருந்தோம். யார? உங்களை. சரி, அப்புறம் நிறைய பேருக்கு சூப்பர் பிலீஃப், நம்பிக்கை வந்து 2 வகையான. ஈமான் சொல்றோம் அல்லவா, ஈமான் வந்து எங்களை பொறுத்தளவு 2 வகைப்படும் உளவியல் ரீதியாக. ஒன்னு கிரியேட்டிவ் பிலீஃப், புரியுதுங்களா? ஆக்கப்பூர்வமான நம்பிக்கை. இன்னொன்னு அழிவுபூர்வமான நம்பிக்கை. சரிங்களா? இது புரியுதா உங்களுக்கு? இன்னொன்னு கிரியேட்டிவ் பிலீஃப், ஆக்கப்பூர்வமான, அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் பிலீஃப், ஆக்கப்பூர்வமான நம்பிக்கை. இன்னொன்னு டெஸ்ட்ரக்டிவ் பிலீஃப், அழிவுபூர்வமான நம்பிக்கை. என்கிட்ட வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு செய்தித்தாளில் வந்து ஒரு ரிப்போர்ட் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. என்னன்னா, நீங்க பார்த்திருக்கலாம், ஒரு வீட்டில் வந்து இறந்த பின்னாடி அந்த பிணத்தை 2 மாதமா புதைக்காம வீட்டில் வச்சுட்டு அவர் வந்து இருந்தாரு. கடைசியில ஸ்மெல் அதிகமாகத்தான் மக்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு போய் பார்த்தா அந்த டெட் பாடி இருந்ததுன்னு சொல்லி ஒரு கேள்விப்பட்டிருக்கலாம். சோ இதுக்கு வந்து பத்திரிகை துறையில் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க, சார் இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி. அப்ப நான் சொன்னக்கூடிய விளக்கம் தான், இது வந்து அழிவுபூர்வமான நம்பிக்கை. உதாரணத்துக்கு வந்து அல்லாஹு தாலாவுக்கு வந்து எல்லா பவரும் இருக்குது, இது கரெக்டா தப்பா? இதுல ஏதாவது நம்பிக்கை குறைவா இருக்கா? அதுல இல்ல 100% இல்ல. அல்லாஹ்வுக்கு எல்லா சக்தியும் இருக்குது இல்லையா? அவன் நாடினால் அழிப்பான், நாடினால் ஆக்குவான். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி, 7வது மாடியில் போய் நின்னுக்கிட்டு ஆண்டவனே கீழே விழுந்து பூடி அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களா, இது என்ன நம்பிக்கை? அழிவுபூர்வமான நம்பிக்கை. கரெக்டா தப்பா? கரெக்டா தப்பா? சரி. சோ இந்த மாதிரி நம்பிக்கையை வச்சுட்டு கல்வியை நீங்கள் நாடும்போது நம்ம ஃபெயிலியர் ஆயிடுவோம். சோ அல்லாஹ் தஆலா மீது நம்பிக்கை ஆக்கப்பூர்வமான நம்பிக்கையா இருக்கணும். ஆக்கப்பூர்வமான நம்பிக்கை வந்து என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்கள் ஒட்டகத்தை கட்டி வச்சுட்டு தான் என்ன செய்யணும்? அல்லாஹ் மேல. அதுதான் இஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு மாடர்னைஸ் இஸ்லாம். இன்னொன்னு வந்து இஸ்லாமிய மெத்தடாலஜி வந்து சர்வதேச மாற்று மருத்துவ முறை, இது ஒரு மருத்துவ முறையா வச்சு சொல்லி இருக்குது. புரியுதுங்களா? இஸ்லாமிய முறை இருக்கல்லவா, அதை வந்து ஒரு மருத்துவ முறைன்னு அங்கீகரிச்சிருக்குது. இது யாருக்குமே தெரியாது. சூஃபிசம்ங்கிற ஒரு ட்ரீட்மெண்டே வச்சிருக்கான் ஃபாரின்ல. அப்ப அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதுல இருக்கும். அதனால நம்மளுடைய நம்பிக்கை வந்து 100% ஒர்க் பண்ணிட்டு நீங்க வந்து அல்லாஹ்ட்ட உதவி கேட்கலாமே தவிர ஒர்க்கே பண்ணாம ஆண்டவனே நீ பாத்துக்கோ. அல்லாஹ் பிகமே ஒர்க்கரா? அல்லாஹ் மார்க் பண்ணுவானா? சோ அதனால உங்களுடைய நம்பிக்கை வந்து 100% வந்து ஆக்கப்பூர்வமான நம்பிக்கையா வைத்துக் கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் வில் ஹெல்ப் அஸ். புரியுதா? நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? சரிங்களா? அதனால வந்து கரெக்டா வந்து அலாரத்தை வச்சு ஆண்டவனை எழுப்பிடு
பாசிபிளா? பாசிபிளா? ஆண்டவன் வந்து எழுப்பிடுவானா? அல்லாஹ் தஆலா எழுப்பிடுவானா? அவன் ஒர்க்கரா, மேனேஜரா? கிடையவே கிடையாது. சோ ஆக்கப்பூர்வமான நம்பிக்கைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நிச்சயமா சாதிக்க முடியும். ஓகேங்களா? சோ இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம்? டெஸ்ட்ரக்டிவ் பிலீஃபா இல்ல கன்ஸ்ட்ரக்டிவ் பிலீஃபா? இல்ல நீங்க இது வரைக்கும் எந்த மோட்டிவ்ல இருந்தோம்? எப்படி ஓபனா சொல்லலாம், தப்பா ரைட்டா? டெஸ்ட்ரக்டிவ் பிலீஃப் இல்லைங்களா சார்? எனக்காக சொல்லக்கூடாது. ஆக்சுவலா வாட் இஸ் யுவர் சிஸ்டம் ஆஃப் பிலீஃப்? எப்படி இருந்தீங்க? சும்மா ஓபனா சொல்லுங்க. इससे पहले अपने ख्यालात में डिस्ट्रक्टिव Open. बिलीफ करते कि இல்ல கன்ஸ்ட்ரக்டிவ் பிலீஃப்? बोलो டெஸ்ட்ரக்டிவ் பிலீஃப். ஓகேங்களா? சோ அல்லாஹ் என்ன செய்வானா, நம்மளை புரிய வைக்கிறதுக்கு வேணும்னே தள்ளி விட்டு கையால உடைச்சு விட்டுருவான். அதனால நீங்க என்ன செய்யணும்னா அல்லாஹ் தஆலாட்ட வந்து கேட்கறதே வந்து 100% நம்ம தான் எடுத்து. அதனால தான் வந்து அப்படி மட்டும் கொடுக்கலன்னா தொழுகையை கேன்சல் பண்ணிருப்பான். கவலைப்படாத, நான் உனக்கு கொடுக்குறேன்றான். ஆனா என்ன செய்யறாது, பிரேயர் வந்து கம்பல்சரி நீ செஞ்சே தீரணும் இல்லைங்களா? முடியலினாலும் செய்ய, அப்படியே முடியல ஒண்ணுமே முடியலன்னா நடி, பிரேயர் செய்யற மாதிரி நடிச்சு தொல்லாது இல்லைங்களா? பிரேயர்ல எவ்வளவு சிஸ்டம் இருக்கு. கைகாலெல்லாம் ஒண்ணுமே முடியலன்னா கண்ணுல பண்ணா கூட ஓகே. சோ அந்த அளவுக்கு வந்து அல்லாஹ் வந்து ஒரு சின்ன செகண்ட் கூட வந்து நீட் ஒர்க் 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 ஒர்க். புரிஞ்சுதுங்களா? ஓகே. So Allah expecting from you what manners? In the imagination manners or working manners? Working manners. Okay. Which is with your own interest. நீ போய் கம்பல்சரி வந்து நீ ப்ரே பண்ணியே தீரணும். போடான்னு சொல்லி அடிச்சு ஒருத்தர் போய் பள்ளிவாசல்ல நிக்க வச்சு தொழுதான்னு வச்சுக்க, என்ன தொழுவாரு? வேற வழியே இல்லைன்னு தொழுவாரு. அல்லாஹ் ஏத்துக்கோனா? அல்லாஹ் எப்படி ஏற்றுக்குவான்? வாட் இஸ் அக்செப்டிங் மோட் ஆஃப் அல்லாஹ்? செல்ஃப் வில், சுய விருப்பத்தோடு செய்யக்கூடியதான் வருவான். சோ அதனால வந்து நீங்க எஜுகேஷன் அப்படிங்கிற விஷயத்துல வந்து இனிமேல் இன்ஷா அல்லாஹ் சுய விருப்பத்தோடு செயல்படலாமா? பண்ணிரலாமா? பண்ணலாமா? சோ இதுவரைக்கும் நம்ம வந்து எந்த சேனல்ல இருந்துட்டு இருந்தோம்? டெஸ்ட்ரக்டிவ் பிலீஃப். தென் வந்து லேபருக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். உள்மனதுல லேபருக்காக விரும்பிட்டு இருந்தோம். கரெக்டா தப்பா? கரெக்டா தப்பா? சோ இனிமேல் மாறிக்கலாமா? மாறிக்கலாம் அல்லவா? சரி, ஒரு ஒரு டபுள் சைடு பேப்பரை கிழிச்சுக்குங்க. இன்னொன்னு ஞாபகத்தில் வச்சுங்க, உங்களுக்கு வந்து கிளாஸ் ரூம்ல பேசக்கூடிய பழக்கம் இருந்தால் இன்றிலிருந்து நீங்க அல்லாட்ட வந்து தௌபா செஞ்சுட்டு அந்த விஷயத்துல இருந்து அந்த பழக்கத்துல இருந்து மாறிக்கங்க. பேசுவது என்பது தேவையில்லாமல் பேசுவது. நான் சொல்றது புரியுதா? ஒரு ஸ்மால் ஃபார்முலா உங்ககிட்ட சொல்றேன். நான் நைட்டு கூட இந்த விஷயத்தை சொல்லிடுறேன். और करवा Look at this board. Look at this board. உங்களுடைய மனசுல வந்து அடிக்கடி ஏதாவது ஒண்ணு பேசணுங்கிற எண்ணம் தோணிட்டே இருக்கும். ஒண்ணு இல்ல, இந்த பேப்பர் இங்க இருக்குதா, புக் அங்க இருக்குதா, அது அங்க இருக்குதா, இங்க இருக்குதான்னு கேட்டே இருக்கும். இல்ல ஏதாவது ஒருத்தர் சொல்லிட்டாங்க கூட ஏதாவது ஒண்ணு மனசுல வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இது எப்படின்னு சொன்னா பாருங்களேன், ஒரு சின்ன தாட், ஒரு எண்ணம் வந்துருச்சு. எங்க போறீங்க, எதுக்கு போறீங்க, நேத்து எங்க போன, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பேசுறப்ப நேத்து எங்க போயிருந்தேன், சாப்பிட்டியா, அல்லது வந்து நேத்து ஹோம்ஒர்க் எப்படி பண்ணன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு சிஸ்டம் வந்துச்சுன்னா அந்த சிஸ்டம் வந்து இப்படி உள்ளுக்குள்ள போயிட்டு வெளியில பேசிட்டே இருக்கும், வெளியில இப்படி வந்துகிட்டே இருக்கும். இது வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்தால் உங்களுக்கு நினைவாற்றல் குறைஞ்சிரும். புரியுதா? எப்ப பார்த்தாலும் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். பேசலாமா, அது பேசலாமா, இது பேசலாமா, இங்க கிளாஸ் நடக்கிறப்ப வந்து ஐயோ அதை அங்க வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட் என்னமோ சொன்னானேன்னு ஓடிருக்கும். இது வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருந்ததுன்னா, இந்த எண்ணம் வெளியில வந்துட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு ரெண்டு விதமான எஃபெக்ட் ஏற்படும். ஒன்னு வந்து கான்சன்ட்ரேஷன் ஃபெயிலியர் ஆயிரும், கவனம் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். இன்னொன்னு வந்து உங்களுடைய மெமரி வந்து லாஸ் இருக்காது, மெமரி லாஸ் ஆயிரும். சரியா? அப்ப இதனால வந்து கிளாஸ் ரூம்ல வந்து அவசியம் இல்லாமல் பேசுறத என்ன செய்யலாம்? இல்ல சார் எனக்கு பேச்சே வரலைன்னா, பேச்சு வந்து சார் பேசாம வந்து எனக்கு தூக்கமே வராதுங்க சார் அப்படின்னு தான் என்ன ஆட்டோமேட்டிக்கா கான்சன்ட்ரேஷன் அப்புறம் மெமரி லாஸ் ஆகும். புரியுதா? இனிமேல் பண்ணிக்கலாமா? கிளாஸ் ரூம்ல தேவையில்லாம பேசக்கூடிய பழக்கத்தை அவாய்ட் பண்ணிடலாமா? பண்ணிடுவீங்களா? சோ இதுதான் ரெண்ட். இப்ப வந்து இந்த மாதிரி மனசுக்குள்ள ஒரு பேச்சு ஓடிட்டு, அதாவது செல்ஃப் டாக்னு சொல்றோம். இந்த மாதிரி நிறைய எங்கிட்ட வந்திருக்காங்க. புரியுதா? பேஷண்ட்ஸ், ஸ்டூடெண்ட். அல்லாஹ்வுடைய மிக கிருபையினால் இது வரைக்கும் வந்து 37,000 ஸ்டூடெண்ட்டை மாத்திருக்கோம். எல்கேஜிலிருந்து டாக்டர் லெவல் வரைக்கும், ஈவன் பிஎல், பிஏ, பிஎல் வந்து அட்வொகேட் படிக்கிறவங்க சார் படிக்கவே முடியலன்னு சொல்லி எங்கிட்ட வந்து பாஸ் பண்ணவங்களுடைய லிஸ்ட் நிறைய இருக்கு. புரியுங்களா?
கண்ணுக்கு கிளினிக் கேள்விப்பட்டிருக்கீங்க, மூக்கு கிளினிக், வாயு கிளினிக், ஹேர் கிளினிக் இருக்கு. ஆனா இந்தியாவில் முதலா லைஃப்க்குன்னு ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணது நாங்க தான். புரியுதுங்களா? அதனாலதான் லைஃப் கிளினிக்னு வச்சிருக்கோம். சரியா? அப்ப வந்து உங்களுடைய கவனம் வந்து ஏன் இடலைன்னு சொன்னா, இந்த மாதிரி ப்ராசஸ் எத்தனை பேருக்கு இருக்கு? கையை தூக்குங்க. சார், இந்த மாதிரி ப்ராப்ளம் எத்தனை பேருக்கு இருக்கு? வெரி குட். ஸோ இன்னையிலிருந்து அந்த விஷயத்தை மாத்திக்கலாமா? சரி, அதுக்கு நான் போறப்ப வந்து இன்ஷால்லா உங்களுக்கு சில எக்ஸசைஸ் நான் கொடுக்குறேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்து எனக்கு வரக்கூடிய ஆஃப் இயர்லியில வந்து இந்த ப்ராப்ளத்தெல்லாம் கட் பண்ணிட்டு நீங்க எத்தனை பேர் வந்து மோர் தென் 90% எடுத்து காமிக்க முடியும்? பாசிபிள்? சரி, ஓகே, குட். லாஸ்ட் இயர் வந்து சென்னை, மதுரை, அப்புறம் கோயம்புத்தூர், இந்த 3 ஏரியாவில் இருந்து நிறைய ஸ்டூடெண்ட் என்கிட்ட வந்திருந்தாங்க. அதுல வந்து வெறும் ஆவரேஜா எடுத்தவங்க 3 பேர் வந்து ஆஃப்டர் மை சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அதுல வந்து 1150, 51, 59 மார்க் எடுத்து எம்பிபிஎஸ் சீட் வந்து ஃப்ரீ சீட் வாங்கியிருக்காங்க. புரியுதுங்களா? நேத்து கூட இந்த ஃப்ரீ சீட் வாங்கின பொண்ணு என்கிட்ட ஃபோன் பண்ணி, அங்கிள் எனக்கு வந்து எனக்கு என்னமோ மாதிரி கஷ்டமா இருக்குது, அந்த புக்கு இவ்வளவு வருஷம் பார்த்தா பயமா இருக்குது, எம்பிபிஎஸ் புக்கு இவ்வளவு வருஷம் பார்க்கணும்னு ஃபோன் பண்ணாங்க. நான் சார்ட்ட கூட காலையில் காமிச்சேன், பிஎல் பாஸ் பண்ணவங்களுடைய மெசேஜ் காமிச்சேன். அதனால இன்ஷா அல்லாஹ் நீங்கள் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக வந்து உங்களை மாற்றி அமைக்க முடியும். அதனால நீங்க தான் முதல்ல விருப்பப்படணும். எத்தனை பேர் வந்து இந்த +2 படிக்கிறவங்க அல்ல 10th படிக்கிறவங்க, சார் இன்னிலிருந்து வந்து நான் டிஸ்ட்ரிக்ட் அல்லது ஸ்டேட் ரேங்க் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட அஷூரன்ஸ் கொடுக்குறீங்க? 10th +2 ஸ்டூடெண்ட், ஓகேவா? உண்மைதானே? செய்யலாமா? ஓகே. அப்ப இந்த மாதிரி இந்த பிஹேவியர் விட்டுலாமா? மாத்திரலாமல்லவா? கிளாஸ் ரூம்ல வந்து தேவையில்லாம பேசுறது, அப்புறம் கிளாஸ் ரூம்ல ஏதாவது ஒரு சத்தம் கேட்டதுன்னா அப்படியே திரும்பி வெளியில வாக்குறது. புரியுங்களா? நிறைய பேருக்கு வந்து ஒரு சின்ன சவுண்ட் கேட்டா உடனே கவனம் நேரா வெளியில போயிடும், ஆட்டோமேட்டிக்கா மனசு வெளியில போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். சோ இதை கட் பண்ணினா நிச்சயமாக முடியும். அப்புறம் இன்னொரு பழக்கம் வந்து தெரிஞ்சோ தெரியாமல இருக்கு. யாரோ ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போட்டுட்டா, சின்ன ப்ராப்ளத்துல வந்து ஒரு குவாரலிங்ஸ் ஏற்பட்டு கான்ஃபரன்டேஷன் ஏற்பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா 2 நாளைக்கு தூக்கம் இருக்காது. அதை பத்தி சிந்தனை ஓடுதா இல்லையா? எந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு? ஏதாவது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஒரு பென்சில் கொடுக்கல, ஈவன் சிலர்லாம் ரொம்ப டீப் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க, நீ என்கிட்ட சொல்லாம போயிட்ட, அதனால நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்குதா இல்லையா? சோ இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்ததுன்னா இது டோட்டலா வந்து உங்களுக்குள்ள வந்து எந்த ஒரு தேர்ட் இன்ஃபர்மேஷனும் உள்ள போகவே போகாது. சோ இதனால வந்து உங்களுக்கு மெமரி ப்ராப்ளம் வரும். சோ இதெல்லாமே வந்து எந்த புக்லயும் கிடையாது. நாங்கள் நிறைய இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து இது வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் நான் சொல்றேன், அவன் வந்து 5 சப்ஜெக்ட்லயும் சேர்த்து 24 மார்க் தான் எடுத்திருக்கான். எவ்வளவு ஒரு பிரில்லியன்ட்! 5 சப்ஜெக்ட்ல சேர்த்து 24. அவங்க டேடி வந்து சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் மூலமா கேள்விப்பட்டு என்கிட்ட வந்தாரு. வந்த பின்னாடி இன்னைக்கு என்னன்னு சொன்னா, ஒரு சப்ஜெக்ட் 35 மார்க். அவன் வந்து, சார் 35 மார்க்குங்க சார் நான் எடுத்தே இல்லைங்க சார். அவனுக்கு ஒரே சந்தோஷம், இன்னொன்னு ஆச்சரியம், சார் என் பேப்பர் தானே பாருங்க சார் அப்படிங்கிறான். ஸோ இன்ற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஃபோன் பண்ணுவான், சார் வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 5 சப்ஜெக்ட் சேர்த்து 24 மார்க் எடுத்தோன்னா ஒரு சப்ஜெக்ட் 35 மார்க் எடுக்க வச்சிருக்கோம்னா நீங்களாம் அதிகமாக மார்க் வாங்குறீங்க. நீங்க வந்து விருப்பப்பட்டால் எங்க கூட கோஆபரேட் பண்ணீங்கன்னா நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் உங்களே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற அளவுக்கு கொண்டு வர முடியும். ஆர் யூ கோஆபரேட் வித் மீ? நிஜமாவா? பொய்யெல்லாம் இல்ல. ஓ, வெரி குட். அது செய்ய முடியும். அதே மாதிரி இன்னொரு கேஸ் நான் உங்ககிட்ட நான் சொல்றேன். ஒரு பொண்ணு வந்து 10th வரைக்குமே வந்து ரேங்க் எடுத்ததே இல்லை. எனக்கு 2 மந்த்க்கு முன்னாடி என்னுடைய கிளினிக் வந்தது. வந்த பின்னாடி நான் அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல செகண்ட், இந்த இப்போ மிட் டேம் நடந்ததுலவா புரியுதுங்களா? கிளாஸ்ல செகண்ட், அதாவது பாஸ் பண்ணலீங்க, என்ன இருக்குது செகண்ட் ரேங்க். அப்போ எத்தனை பேருக்கு தள்ளி போயிருக்குன்னு பாருங்க. ஸோ இஸ் எவ்ரிதிங் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் மைண்ட் தெரப்பின்னு சொல்றோம், மன மாற்று சிகிச்சை. இது வந்து மருந்து கொடுத்து மனசை மாற்ற முடியுமா? அப்படி போட்டுருச்சுன்னா என்ன ஆயிரும்? உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கலே சார் வந்து 2 டேப்லெட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாரு. அப்படிதானே? டே உனக்கு படிப்பு ரொம்ப வர்றதே இல்லடா, 5 சாப்பிட்றான்ருவாரு. நீங்க சாப்பிட்டு, ஆமாங்க சார் இங்கிலீஷ் நல்லா வருதுங்க சார் மேக்ஸ் எல்லாம் சார் கடகடன்னு வருதுங்க சார். புரியுதுங்களா? அப்படித்தானே?
நான் வந்து விளையாட்டை என்ன சொல்லிட்டேன், நீங்க நிறைய பேத்துக்கு வந்து எழுதி பாருங்க, அப்படி தெரிஞ்சவங்களா இருந்துச்சுன்னா ஏதாவது சொல்லி பாருங்க சொன்னா, அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு என்கிட்ட போன் வருது, அவங்க பாட்டிட்டு இருந்து. என்னன்னு சொல்லி, தம்பி நீ என்ன சொன்னு தெரியல, என் பையன் என்ன தூங்கவே விட மாட்டேங்கிறான், எந்திரிச்சு வந்து அரிஸ்டாட்டில பத்தி காதுல சொல்லிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி. புரியுதுங்களா? அந்த மாதிரிலாம் இல்லாம நேச்சுரலா நீங்க பண்ணீங்கன்னா முடியும். சோ இதுல இருந்து மாத்திக்கலாமா அல்லவா? சரி, உங்க பேப்பர்ல வந்து உங்க பேர் எழுதிக்கங்க, உங்க ஸ்கூல் நேம் எழுதிக்கங்க, அத பக்கத்துல பார்த்து எழுதிக்கங்க. அப்படித்தானே? பேர் எழுதி சொன்னா பக்கத்துல பார்த்துட்டு இருக்கீங்க, அப்படி பார்க்கவே கூடாது. ரைட் யுவர் நேம், ஒரு ஸ்டாண்டர்ட், யுவர் ஸ்கூல் நேம், தென் டேட். என்னுடைய பேர் வந்து டாக்டர் MSK முகைதீன். MSKங்கிறது நான் கண்டுபிடிச்ச ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜி, மைண்ட் செட் நாலேஜ். சரிங்களா? மைண்ட் செட் நாலேஜ், உங்க நாலேஜ் எப்படி மைண்ட்ல செட் ஆயிருக்குதோ அதை பொறுத்து தான். இது வரைக்கும் உங்களுடைய மைண்ட் செட் நாலேஜ் எந்த நாலேஜ் இருந்தது, ஜாலியா இருக்கலாம், பேசலாம், எல்லாம் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இனிமேல் என்ன செய்யணும், அதெல்லாம் விட்டு போட்டு நியூ மேன். அதனால இந்த ப்ரோக்ராமுக்கு பேரு டாக்டர் MSK ப்ரோக்ராம் போட்டுங்க. டாக்டர் MSK ப்ரோக்ராம் போட்டுங்க. இப்ப எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. இந்த டம்ளர்லாம் எவ்வளவு ஒரு கடையில? வாட் இஸ் தி வேல்யூ? 35 rupees. இந்த வெயிட் எவ்வளவு வரும்? 10 ரூபா. வெரி குட். என்ன ஏலம் போட்ட மாதிரி இருக்குது, ஆக்சன் வர்ற மாதிரி. இது 10 ரூபா. திஸ் சரி. அதே மாதிரி உங்களுக்கு விலை என்ன? விலையே இல்லை, அப்ப யூஸ்லெஸ். உங்களுக்கு விலையே இல்லையா சார்? உங்களுக்கு விலை இருக்கு தெரியுமா? உங்க விலை தெரிஞ்சுக்கணுமா? உங்க ரேட் தெரிஞ்சுக்கணுமா? கரண்ட் மார்க்கெட்ல என்ன ரேட்னு தெரிஞ்சுக்கணுமா? யூ வாண்ட் டு நோ யுவர் மார்க்கெட் வேல்யூ? எஸ் சார், சொல்லுங்க சார். உங்க மார்க்கெட் வேல்யூ, நீங்க வந்து விலைக்கு போனா என்ன விலைக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கணுமா? இல்ல, யார் உண்மையிலேயே சொல்லுங்க, தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? தெரிஞ்சுக்கணுமா அவ்வளவா? நீங்க கரண்ட் மார்க்கெட்ல என்ன விலைக்கு போறீங்கன்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? உதாரணத்துக்கு வந்து எங்க ஊர்ல உள்ள மிகப்பெரிய காலேஜ்ல எடுத்தீங்கன்னா 98 மார்க் வாங்கி இருந்தீங்கன்னா பரவாயில்லப்பா, உனக்கு வந்து பணம் இல்லைன்றுவாங்க. புரியுதுங்களா சார்? 68 தான் மார்க் வாங்கினா பரவாயில்லப்பா, அதுக்கு எவ்வளவு மார்க் குறைவா இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி 30 லட்சத்துக்கு கொடுத்துருவாங்க. புரிஞ்சுதா? புரிஞ்ச மாதிரி இருக்குதுங்க சார், ஆனா புரியலைங்க சார். மார்க் எவ்வளவு குறைஞ்சிருக்குதோ அது தப்பே கிடையாது, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஒரு 30 40 தட்டிருங்கன்னு 30 லட்சம் தட்டிடுவேன்னு சொல்லிடுவாங்க. புரியுதுங்களா? புரியுதா? அதனால வந்து உங்களுடைய மார்க்கெட் வேல்யூ என்னன்னு சொன்னா, 30 லட்ச ரூபா கொடுத்து சீட் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய வேர்க்கு வேல்யூ எவ்வளவு, 30 லட்ச ரூபா அவங்க உங்களுக்கு ஃப்ரீ பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா மார்க் வேல்யூ எவ்வளவு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இது வரைக்கும் எத்தனை பெர்சன்டேஜ் வாங்கிட்டு இருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய மார்க் வேல்யூ. இஸ் கால்ட் யுவர் மார்க்கெட் வேல்யூ. புரியுதா? சோ வாட் இஸ் யுவர் வேல்யூ? எத்தனை பெர்சன்டேஜ் லாஸ்ட் எக்ஸாம்ல வாங்கி இருக்கீங்களோ அதுதான்ப்பா உன்னுடைய மார்க்கெட் வேல்யூ. புரியுதா? சரி, எத்தனை பெர்சன்டேஜ் உன்னுடைய வேல்யூ எவ்வளவு எழுதுங்க. மை மார்க்கெட் வேல்யூன்னு எழுதுங்க, பேப்பர்ல எழுதுங்க. 85%. My market value. Market value 85%. ப்ளீஸ். சோ உங்களுடைய இப்ப நீங்க வந்து என்ன விலைக்கு போறீங்கன்னு தெரிஞ்சிட்டீங்களா? சரி. எங்க ஊர்ல வந்து ஒரு ஸ்கூல் இருக்கு, என்னுடைய கிளினிக் ஆப்போசிட்டா. जो क्वार्टरली में जो परसेंटेज ऑफ मार्क्स लिए हैं वो तेरा मार्केट का वैल्यू है. दैट इज योर मार्केट वैल्यू. 35% लिया है, तेरा मार्केट का वैल्यू 35%. 45 लिया है, 45%. 80 लिया है, 80%. समझ में आएगी बात? ओके. व्हाट इज योर मार्क परसेंटेज? दैट इज योर मार्केट वैल्यू. ஓகே, இப்ப புரிஞ்சுதா? சரி, இப்ப வந்து லோ, இங்க பாருங்க ஒரு கால்குலேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்கல் கால்குலேஷன். லோ மார்க்கெட் வேல்யூ பீப்புள் ஆர் ஹைலி ஹேவ் த மார்க்கெட் வேல்யூ. இது புரியுதா உங்களுக்கு? எங்க 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 அட் லேபர் இண்டஸ்ட்ரி. கரெக்டா தப்பா? உங்களுக்கு மார்க்கெட் வேல்யூ லோ இருந்துச்சுன்னா அங்க மார்க்கெட் வேல்யூ ஹையா இருக்கும்.
அப்படித்தானே? ஏ வாப்பா, அந்த இது நிறைய ஷூட்டிங் வேலைகள்லாம் நிறைய இருக்கு, ஆள் தேவைப்படுது, நிறைய வேணும். எங்க வேணாலும் திருப்பூர்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஆட்கள் தேவை. எதுக்கு? கட்டிங் பண்றதுக்கு. சம்பளம் எவ்வளவு? 75 ரூபா. புரியுதுங்களா? என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு தடவை நைட்டு ஒரு 12 o'clock என்னுடைய கிளினிக் வந்துட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, 1:30 வாங்க சார் நம்ம 2 டிஃபன் பண்ணலாம்னு சொல்லி கூட்டு போனாரு. ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போனாரு, நானும் போனேன். அந்த ஹோட்டல்ல வந்து வழக்கமா யாரெல்லாம் தங்குவாங்கன்னா இந்த நாட்டெல்லாம் ஆளுவாங்கல்ல, ரூலர் ஆஃப் யாரு இப்ப தமிழ்நாட்டை வந்து ரூல் பண்ணிட்டு இருக்குது யாரு 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 சரி, அவங்க எல்லாம் வந்து தங்கிட்டு போவாங்களாமா அந்த ஹோட்டல். ஓகே, நான் போய் என்ன சாப்பிடணும் சொன்னாரு. நான் லைட்டா தான் சார் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு பெண்ணில் ஒரு சின்ன சாதமாட்ட ஒண்ணு இதெல்லாம் சொன்னாரு. பில் மட்டும் வந்தது 2800 ரூபா. வெறும் ஒரே ஒரு சாதம் சார், 2 பேர் தக்காளி சாதம் மட்டும் ஒன்று சாப்பிட்டோம். ஒரு சின்ன சிப்ஸ் மட்டும் கொண்டு வந்தாரு. 2.8 2800 ரூபா பில் வந்தது பிளஸ் டாக்ஸ். நான் பார்த்துட்டு இது என்னங்க சார் இங்கேயே வேலைக்கு வரலாம இருக்குது. அப்படி இல்லை, இல்லைங்க சார் இது பரவாயில்ல கம்பேர் வித் சைனா அப்படின்னாரு. அங்க எப்படின்னு கேட்டீங்க, அங்க 10,000 வருங்க சார் இது. சரி நானாச்சு பரவாயில்ல. 2 பாட்டி 2 சில்ட்ரன்ஸ் சாப்பிட்டு இருந்தாங்க. அவங்க பில்ல வந்து லைட்டா போய் எட்டி பார்த்தோம், 35,000. புரியுதுங்களா? ஏன்னா அங்க எல்லாமே வந்து இந்த சிஎம் இஎம்ஆர் மாதிரி உள்ளவங்க தான் சாப்பிட்றாங்களாமா. புரியுதுங்களா? வேல்யூ மருதா இல்லையா? மருதா இல்லையா? இப்ப வந்து இந்த மாதிரி வேல்யூக்கு போகணும்னா நீங்க எந்த மாதிரி ஆளா மாறணும்? இவரும் சாப்பிட்றாரு, 2800 ரூபாய் கொடுத்து சாதம் சாப்பிட்றவும் சாப்பிட்றான், வெறும் 8 ரூபாய்க்கு சாப்பிட்றவும் சாப்பிட்றான். புரியுதுங்களா? இவராரு இவராரு இவரு இவரு இவரும் சாப்பிட்றாரு இவரும் சாப்பிட்றாரு. நீங்க எந்த லெவலுக்கு வரணும்? ஓனர் லெவலுக்கு வரணும். இஸ்ராப்லாம் சொல்லி உங்களே தடுத்துறாதீங்க. நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறான். செலவு சொல்றது இஸ்ராப்னு சொல்லி அதுக்காக வந்து சீப் மினிஸ்டர் நீங்க வந்து சாப்பிட முடியுமா? அவருடைய லைன்ஸ்க்கு போகணுமா சாப்பிட முடியாது. ஸோ யூ ஹேவ் டு ரைஸ் யுவர் வேல்யூ. ஓகேவா? ஸோ வந்து லோ மார்க் இருந்ததுன்னா உங்களுக்கு ஹை மார்க்கெட் வேல்யூ வேர் எங்க எங்க சார் எங்க உங்களுடைய லேபரா போயிடலாம். அதனால வந்து ஹை மார்க் வேல்யூ பண்ணலாமா வேண்டாமா? சரி, இப்போ வந்து சார் உங்களுக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமல வந்து 45% மார்க் இருக்கு, 65% மார்க் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு மிகப்பெரிய காலேஜ்ல சேர்த்தனோம்னா 65 plus 45 lakhs. So you get to one seat. சமீபத்தில் வந்து ஒரு காலேஜோட பேர் சொல்ல விரும்பல, எம்எஸ் சீட்டு 1.5 crore போயிருக்குது. சரிங்களா? நான் ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு ப்ரோக்ராம் இந்த மாதிரி எம்பிஏ ஸ்டூடெண்ட்டுக்கு என்னுடைய ப்ரோக்ராம் நடந்தது. அதில் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து ஒரு 35 lakhs சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கான்னு கேட்டேன். உங்களுக்கு இருக்க ஆசை இருக்கா சார்? 45 ரூபா ஒரு மாசத்துல சம்பாதிக்க ஆசை இருக்கா? So you want to 45 lakhs சம்பாதிக்கணும் ஒரே மாசத்துல சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசை இருக்கா? I will give my formula. யார் ரெடியா இருக்கீங்க? யாரு வந்து 45 ரூபா 1 மந்த்ல சம்பாதிக்க முடியும்? 1 மந்த்ல நான் உங்களுக்கு ஃபார்முலா சொல்றேன். யார் ரெடியா இருக்கீங்க? நம்பிக்கையே இல்லையா எம்ஏல? இல்ல நம்பாத மாதிரி இருக்குது சார். யார் வந்து 45 lakhs சம்பாதிக்க முடியும், சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கு 1 மந்த்ல? சரி, ஆசை இருக்கா இல்லையா? ஆனா உண்மையான ஆசையா இருக்கணும். சரி கையத்தை தூக்கி பார்க்கலாமே, கிடைச்சா கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. 45 lakhs சம்பாதிக்க முடியும், நிச்சயமா முடியும். இதை நான் சொன்ன வந்து உடனே அங்க இருக்கிற ஒரு டைரக்டர் எந்திரிச்சு எஸ் கரெக்ட் சார் அப்படின்னு சொன்னார். எப்படின்னு சொன்னா, நீங்க உதாரணத்துக்கு போய் 65 மார்க் வாங்கிருக்கீங்க, சரியா? சப்போஸ் வந்து 33 38 மார்க் வாங்கினீங்கன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு 98 மார்க் வந்துருச்சுன்னா நீங்க 45 லட்சம் ரூபாய் வந்து டொனேஷன் கொடுக்க வேண்டியதே இல்லை. புரிஞ்சுதா? 45 ரூபாய் டொனேஷன் கொடுக்காம சீட் வாங்கலாமா வாங்க கூடாதா? சரி, உன்னால 65 தான் மார்க் வாங்க முடியுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க அப்பா என்ன செய்யணும்? 45 லட்சத்தை ரெடி பண்ணிக்கணும். புரியுதா? இது வந்து நடந்த சம்பவம். எப்படி தெரியுமா? நான் இதை சொன்ன அவர் சொன்னார், ஆமா சார், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 3 மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைச்சிருச்சு. சரிங்களா? இது நடந்த சம்பவம் நான் சொல்றேன். இது வந்து தமாஸ் லெவல்ல உண்மை. ஓகேவா? ஆர் யூ ஷூர்? புரியுதுங்களா? இந்த மாற்றம் இல்லை அல்லவா? சோ 45 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிடலாம். அதே மாதிரி உங்க பேரண்ட்டுடைய தலையெழுத்தை மாத்திரலாம். நீ ஒரு டாக்டருடைய பையன் அல்லது ஒரு இன்ஜினியருடைய பையன் மாத்திக்கலாம், இல்ல லேபருடைய பையன் மாத்திக்கணுமா? சரி, அப்படி பண்ணலாமா? இதுக்கு பணம் தேவையே இல்லை. ஒன்லி வந்து மார்க் இருந்தா
இவருடைய மார்க்கெட் வேல்யூ ரைஸ் ஆயிரும். ஓகேவா? பண்ணிக்கலாமா? பண்ணலாமா வேண்டாமா? சோ இன்னையிலிருந்து வந்து நீங்க கரெக்டா தூங்கிடணும் 6 மணிக்கு. எத்தனை பேருக்கு சார் ஒரு மினிமம் வந்து 5 மணி நேரம் மட்டும் தூங்குறீங்க? நான் சொல்றது பகல்ல இல்ல, நைட்ல வந்து 5 hours மட்டும் தூங்குறவங்க மட்டும் கை தூக்குங்க. நீங்க பரவாயில்ல 4 மணி நேரம் தானா? இல்ல டபுள் டைம் 10 hours. சரி, நீங்க வந்து மினிமம் ஒரு கால்குலேஷன் வச்சுங்க. எவ்வளவு தூரம் தூக்கத்தில் விருப்பமா இருக்கீங்களோ பின்னாடி உழைக்கிறதுக்கு தயாராகிக்கணும்னு அர்த்தம். எவ்வளவு தூரம் இப்ப உழைக்கிறீங்களோ பின்னாடி வந்து ஜாலியா இருக்கலாம். அப்படித்தானே? சோ 35 lakhs அல்லது 45 lakhs ஏர்ன் பண்றதுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? என்னமோ சோகமா இருக்குது, நீங்களே 45 லட்சம் கொடுத்த மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. இல்ல முகத்துல ஒரு சந்தோஷமும் இல்லையே. அப்படி பாத்தீங்கன்னா அப்படியே உட்கார்ந்துருக்கிறது, யாருக்கோங்கிற மாதிரி. சரியா? சோ இனிமேல் வந்து உங்களுடைய மார்க்கெட் வேல்யூ இன்ஷா அல்லாஹ் அதிகப்படுத்திக்கலாம். இப்ப அடுத்த கேள்வி, உங்களால மார்க் வேல்யூ வந்து அல்லது உங்களுடைய மார்க்கெட் வேல்யூ அதிகப்படுத்தாததுக்கு ஒரு 6-7 காரணங்கள் எழுதுங்க பார்க்கலாம். தயவு செய்து ஒரு காரணம் எழுதக்கூடாது. டீச்சர் மார்க்கே பொலின்னு மட்டும் எழுதக்கூடாது. நீங்களே எழுதுங்க. பக்கத்துல பார்த்து எழுதாதீங்க. அப்படித்தான் எழுத சொன்னா எழுதிட்டான். பக்கத்துல சந்திரசேகரன் பேரை போட்டு இவன் பேரை போட்டு எழுதிட்டான். அப்படி எழுதக்கூடாது. சோ உங்களுடைய மார்க்கெட் வேல்யூ அதிகமாகாததுக்கு குறைந்தது ஒரு 10 காரணங்கள் எழுதணும். இப்ப நான் சொன்னதுல எது வேணாலும் இருக்கலாம். ஓகே? அதிர்ஷ்டம் இல்லைன்னு எழுதக்கூடாது. अपने तरफ से मार्क्स कम हटाने के लिए रीजंस ஏன் உங்களால வந்து உங்களுடைய மார்க்கெட் வேல்யூ அதிகப்படுத்த முடியல அப்படிங்கிறதுக்கு. ஓகே, யூ ரைட் இட். சார் பக்கத்துல டிஸ்கஸ் பண்ணி எழுதினீங்கன்னா முடிஞ்சு போச்சு. என்ன ப்ராப்ளம் இங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். किसी से बात करना नहीं, புரிஞ்சுதா? देखना नहीं. பக்கத்துல நீங்க பார்க்கவே கூடாது. நீங்க மட்டும் தான் எழுதணும். உங்களுக்குள்ள தான் பார்த்து எழுதணும். ஏன் உங்களால மார்க் வேல்யூ அதிகப்படுத்த முடியல? परसेंटेज की बढ़ाना नहीं हुआ, इसका रीजन लिखो. सार नहीं चलाए, मार्क नहीं डाले, ऐसा सब लिखना नहीं. என்ன வேணாலும் எழுதலாம். யாராவது அல்லாஹ் ஓடலின்னு எழுதிட்டீங்க. ஆமா, அல்லாஹ் நாடலின்னு எழுதிடக்கூடாது. பக்கத்துல யாருமே நீங்க பார்க்க கூடாதுங்க சார். நீங்க எழுதுறது எல்லாமே பர்சனல் தான். இதை யார்ட்டும் நாங்க காமிக்கவே மாட்டோம். This for me only. So you can write the reason for low market value. பக்கத்துல பார்த்துட்டீங்கன்னாவே போதும், அவங்களோட ரீசன் வந்து உங்களுக்கு வந்துடும். குறைஞ்சது 10 ரீசன் எழுதணும். எதிர்காலத்துல வந்து இப்ப வந்து ஆள் இருக்கிறப்ப பேசுறோம். இதுவே பழக்கமாயிடுச்சுன்னா ஆள் இல்லாம வருமா வராதா? இனிமேல் என்ன செஞ்சுக்கலாம்? இந்த பழக்கத்தை கண்டினியூ பண்ணலாமா இல்ல கட் பண்ணலாமா? கட் பண்ணலாமல்லவா? சோ நான் அப்பப்ப கேப் கொடுத்து உங்களை டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். கரெக்டா இருக்கீங்களா இல்ல கரெக்டா இருக்கீங்களான்னு சொல்லி. சரியா? ஓகே, 10 ரீசன் எழுதிட்டீங்களா? எழுதல, கண்டுபிடிக்க முடியல. வெரி குட். நீங்க எல்லாம் வந்து நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எங்க? சரி, ஓகே. நிச்சயமாக நீங்க மாறி விடலாம். இனிமேல் வந்து உங்களுடைய மனசுல நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. விளையாட போறேன்னு தோணுதா? சிலருக்கு வந்து நான் அடிக்கடி சொல்றது, டிவி பாருங்க, தப்பே கிடையாது. டிவி பாருங்க, தப்பே கிடையாது சார். பார்க்கணும் சார், நீங்க பார்க்கணும். டெய்லி 5 மணி நேரம் பார்க்கணும். என்னை பொறுத்தவரை டிவி பார்க்கறவங்க எல்லாமே தியாகிகள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களை. ஸோ நீங்க தொடர்ந்து வந்து டிவி பாருங்க. அதுல நிறைய பெனிஃபிட் இருக்கு, நிறைய நன்மைகள் இருக்கு. நீங்க எல்லாம் வந்து ரொம்ப டிவி பார்க்கறதுனால நிறைய நன்மைகள் இருக்கு. நம்பர் 1 தெரிஞ்சுக்கணுமா? நீங்க டிவி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டெவலப் ஆகும். அவங்க ஃபேமிலி, யாருடைய ஃபேமிலி? ஆமா, ஆக்டர்ஸ் உடைய ஃபேமிலி. அதனால வந்து அவங்க ஃபேமிலியை டெவலப் பண்றதுக்காக உங்க ஃபேமிலிய டவுன் பண்ற நீங்க தியாகியா இல்லையா? கரெக்டா தப்பா? அதனால இனிமேல் அந்த ஹோம்வொர்க் பண்ணலாமா வேண்டாமா? ஐயோ பண்ணணும். வாட் இஸ் திஸ்? அப்படிலாம் நினைக்கவே கூடாது. நீங்களா பார்க்கணும் கண்ணா.
அவங்க எல்லாம் டெவலப் ஆயிருக்கு, நம்மளாம் ஹெல்ப் பண்ண வேண்டாமா? என்ன செய்யலாம்? சோ இன்னிலிருந்து முடிஞ்சுன்னா ஒரு பாத்ரூம் நீங்க ஒரு டிவி வச்சு பாருங்க வந்துட்டு நீங்க. சோ இனிமேல் வந்து இது வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமல நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஆனா நான் இப்ப என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா நீங்க டிவி பார்க்கணும். அதுல நாங்க வந்தா பாருங்க, சார் வந்தா பாருங்க, பிரின்சிபால் சார் வந்து பாருங்க, நீங்க வந்தா பாருங்க. சோ டிவி நல்ல மீடியா. எதுக்கு தெரியுமா? நம்ம வர்றதுக்கு. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ எனக்கு டிவி ரொம்ப பிடிக்கும். எப்ப தெரியுமா? அந்த டிவில நீயோ நானா வந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேற யாரும் வரக்கூடாது, அதுதான் முக்கியம். ஓகேவா? சோ இஃப் யூ வாண்ட் டு வாட்ச் த டிவி, எப்ப நீ வரணும் அல்லது நாங்க வரணும் அல்லது நம்ம ஸ்கூல் வரணும், அந்த சென்ஸ்ல நீ டிவி பார்த்தீங்கன்னா யூ ஆர் கரெக்ட். அதெல்லாம் மற்ற எது பார்த்தாலும் சரி யூ ஆர் கரெக்ட். மாத்திக்கலாமா? இன்னிலிருந்து உங்க பிரின்சிபல் என்ன பண்ணிக்கலாம்? மாத்திக்கலாமா வேண்டாமா? டிவியில வந்து நீ வந்தா பாரு, நாங்க வந்தா பாரு, ஸ்கூல் வந்தா பாரு, மற்ற எது வந்தாலும் பார்க்காத. ஓகே? சோ அதனால டிவி ரொம்ப நல்ல விஷயம், நம்ம 2 பேரும் வர்றதுக்கு. கரெக்டா? நான் வேணா உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் சொல்றேன். பேப்பர்ல ஒரு லைன் வர்றதுக்கு நீங்க எத்தனை வருஷம் கஷ்டப்படணும் தெரியுமா? உங்களை பத்தி நல்ல வெளியில வர்றதுக்கு, சாலிகான முறையில் உங்க பேர் வர்றதுக்கு குறைந்தது 10-15 வருஷம் நீங்க கஷ்டப்பட்டா தான் ஒரு லைன் வரும். என்னுடைய பேட்டியோட என்னுடைய நண்பர்கள் மூலமாக, நண்பர்கள் தான் நிறைய வந்து நம்மளை பத்தி கேள்விப்பட்டு சொல்லி, அதுக்கப்புறம் வந்து ஒரு முன்னணி டிவியில வந்து என்னுடைய பேட்டி வந்தது. பாத்தீங்கன்னா 10 நிமிஷம். சரிங்களா? அந்த டைரக்டரே வந்து நேரடியா என்னுடைய பேட்டி எடுத்தார். பேட்டி எடுத்தது வந்து இந்தியா முழுவதும் அது ரிலே ஆச்சு. சரிங்களா? அப்பதான் சொன்னாரு, இத்தனை வருஷத்துக்கு பின்னாடி நான் உங்களை கண்டுபிடிச்சுக்கும் சொன்னார். அதனால நீங்கள் டிவியில வருவதற்கு, நீங்கள் வருவதற்கு முயற்சி பண்ணுங்க, மற்ற எந்த விஷயத்தையும் தவிர்த்துருங்க. சரியா? அதே மாதிரி எனக்கு பாட்டு கேட்டா தான் சார் படிப்பே வருங்க சார். வருங்கிறீங்களா? பாட்டு கேட்டா வரவே வராது, படிப்பு போயிடும். சரியா? இன்னிலிருந்து மாத்திக்கலாமா? மாத்திக்கலாம் வேண்டாமா? சோ டிவியில நீங்க வரணும், அதுக்கு முயற்சி பண்ணணும். நீங்க வந்து உங்க ஃபேமிலி சார்பா இன்னிலிருந்து நல்லா ஞாபகத்துல வச்சுங்க, யூ ஆர் எ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் யுவர் ஓன் ஃபேமிலி. உங்க ஃபேமிலி சார்பா, அதாவது உங்க அம்மா அப்பா இங்க வந்து ஸ்கூல்ல வந்து அட்மிஷன் போட்டு படிக்க முடியுமா? முடியுமா? அட்மிஷன் கொடுத்தா படிச்சுக்குவாங்களா? கொடுப்பாங்களா? அம்மா நீ வாமா ஸ்கூலுக்கு அழுக முடியுமா? பண்ண முடியாது இல்லையா? சோ உங்க ஃபேமிலி சார்பா நீங்க படிக்க வந்திருக்கீங்க. அதனால உங்க ஃபேமிலி டெவலப் பண்றதுக்கு இங்க வந்திருக்கீங்க. நீங்க டெவலப் பண்ணலாம், அப்படி இருக்கலாம், என்ன வேலை செஞ்சுக்கலாம். 8 ரூபாயில சாப்பிடலாம், 2800 ரூபாயில சாப்பிடலாம். நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். என்ன செஞ்சுக்கலாம்? சாப்பிடலாம். உங்க ஃபேமிலியை வந்து மாத்தலாம், ஏமாத்தலாம். இது வரைக்கும் ஏமாத்திட்டு இருந்தீங்க இல்லைங்களா? உங்க பேரண்ட் மட்டும் இல்லைன்னா நீங்க உங்க சூழ்நிலை என்ன இருக்கு நேரம்? கஷ்டமா இருக்குமா இருக்காதா? சோ உங்க ஃபேமிலி சார்பா நீங்க படிக்க வந்திருக்கீங்க. இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திட்டு உங்க ஃபேமிலி டெவலப் பண்றதுக்கு நீங்க ஒர்க் பண்ணலாம், அல்லது ஒர்க் பண்ணாம இருக்கலாம். நான் எதுவுமே சொல்லவே மாட்டேன். எங்களை பொறுத்தவரை நல்லது எல்லாமே நல்லதுதான். புரியுதுங்களா? நோயாளி இருந்தா டாக்டருக்கு நல்லது. கரெக்டா தப்பா? நோயாளியே வேணாம்னு சொல்ல முடியுமா? அதனால வந்து படிக்கலைன்னா தொழிற்சாலைக்கு நல்லது, படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதனால நான் வந்து எதுவுமே வேணாம்னு சொல்லவில்லை. எது வேணாலும் செஞ்சுக்கலாம், உங்களுடைய ஆப்ஷனல். என்ன செஞ்சுக்கலாம்? இனிமேல் படிக்க ஆரம்பிச்சுக்கலாமா? அது வந்து சுய இன்ட்ரெஸ்டோட செய்யணும், விருப்பத்தோட செய்யணும். செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சாதனை மனிதர்களாக மாற முடியும். அதே மாதிரி நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிற ஸ்டைல எனக்கு பாத்தீங்கன்னா, எனக்கு இங்கிருந்து பார்த்தா ஏதோ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் உட்கார்ந்த மாதிரி இருக்குது. அப்படி நொந்து நூலா போய் அப்படி உட்கார்ந்து இருக்கிறது. சிலர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி உட்கார்ந்து இருக்கிறது. சிலர் வந்து நிறைய பேர் வந்து இந்த கைக்கு வந்து ஒரு பெரிய கையை வந்து ஸ்டாண்டா யூஸ் பண்ணிக்கிறான். அப்படி கழுத்துக்கு டங் லாக் பண்ணிக்கிறது, கீழே விழுகாம இருக்கிறது. புரியுங்களா? கைக்கு தூக்கு போட்ட மாதிரி இருக்குது, கழுத்துக்கு தூக்கு போட்ட மாதிரி. அப்படிலாம் இல்லாம ஒரு ஹைலி எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டூடெண்ட், நாளைக்கு 35 lakhs earn பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட், உங்க ஃபேமிலி சார்பா வந்திருக்கீங்க. அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா உட்காருங்க பார்க்கலாம். உட்காரதே ஃப்ரெஷ்ஷா உட்காரணும். புரியுதுங்களா? அப்படி ரொம்ப சிலர்லாம் வந்து காலை அப்படி நீட்டிக்கிறது. சில உட்கார ஸ்டைல் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? சைக்கலாஜிக்கலி ஒருத்தருடைய பிஹேவியர் எப்படி தெரியுமா இருக்கும்? உட்கார்ந்து காமிச்சாதான் உங்களுக்கே தெரியும். சரியா? ஜஸ்ட் நாங்க வந்து இண்டஸ்ட்ரியல் கன்சல்டேஷன்ல வந்து நிறைய பேருடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு நாங்க பார்ப்போம். புரிஞ்சுதா? சிலர் வந்து உட்கார்றது எப்படி தெரியுமா உட்காருவாங்க? ஜஸ்ட் வந்து இப்படி உட்கார்ந்துருப்பான். அப்படின்னு என்ன தெரியுங்களா அர்த்தம்? சார் சீக்கிரம் விடுங்க சார், வெளியில் போறோம்னு அர்த்தம். சரியா? இது ஒரு ஸ்டைல். ஒரு சிலர் வந்து உட்கார்றதே வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படின்னு என்ன தெரியுமா? மகனே நீ என்ன வேணாலும் சொல்லு,
இன்னும் ஒரு சிலர் இப்படி, டேய் முடிஞ்சோன்னு எழுப்பிடு. இப்படி எல்லாம் உட்காரவே கூடாது. உட்கார்றது வந்து ஒரு ஹைலி எக்ஸிக்யூட்டிவ் உட்கார்ந்து பழகணும். உட்கார்றது கூட நம்மளால. இன்னும் ஒரு சிலர் வந்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி காலை நீட்டி உட்காந்துக்கிறது. வாட் இஸ் திஸ்? அதனால நீங்க இந்த மாதிரிலாம் இல்லாம ஆக்சுவலா ஹைலி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டூடெண்டா உட்கார பழகிக்கணும். உட்காரலாமா வேண்டாமா? அது கிளாஸ் ரூம்ல உட்காரத மட்டும் போட்டோ எடுத்தோம்னா எக்ஸிபிஷன் வைக்கலாம். அப்படி உட்கார்ந்துருப்பானுங்க ஒவ்வொருத்தரும். சரிதான் இல்லைங்களா? என்னமோ வந்து 24 மணி நேரம் வந்து ஷிப் கார்பரேஷன்ல வந்து வேலை செஞ்சுட்டு மூட்டை தூக்கிட்டு வந்த மாதிரி இப்படி உட்கார்ந்து இருக்கிறது. ஸோ அதெல்லாமே இல்லாம ஹைலி நீங்க எக்ஸிக்யூட்டிவ் உட்கார்றதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களால வந்து மோர் தென் 35 lakhs ஏர்ன் பண்ண முடியும். உங்களுடைய மார்க்கெட் வேல்யூ அதிகப்படுத்தலாம். இல்லைங்களா? இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம் உங்களால லிஸ்ட் அவுட் போட முடியுதா? நிறைய பேர் வந்து மாறவே இல்லை, நிறைய பண்ணிட்டே இருந்தோம். சரி, இது இந்த முதல்ல வந்து இந்த நடத்தை ரீதியான மாற்றங்கள் இருந்ததுன்னா அடுத்தது படிப்புக்கு போயிடலாம். புரிஞ்சுதா? முதல்ல வந்து நடத்தை ரீதியா அப்படி யாருக்குமே வந்து ஞாபக சக்தி இல்லைன்னு இல்லவே இல்லை. எல்லாத்துக்கும் நினைவாற்றல் இருக்குது. நினைவாற்றல் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நீங்க இந்த ஸ்கூலுக்கு வர மாட்டீங்க. என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படித்தான் ஒருத்தர் வந்தாரு. புரியுதுங்களா? அவர் வந்து ஒரு ஷாப் வச்சிருக்காரு. அந்த ஷாப்ல இருந்து வந்து ஈவினிங் டைம் இது க்ளோஸ் பண்றப்ப வந்து பூட்டை எடுத்து கீழே வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. பூட்டிட்டுன்னு ஞாபகத்துல. புரியுதுங்களா? அதுக்கடுத்து வந்து ஐயோ பூட்டல அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் அங்க போய் என்ன தெரியும் வந்து கடை வரைக்கும் போயிட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தர் பார்த்தோன்னு பேசிட்டு மறுபடியும் திருப்பி வந்துட்டார். ஆமல்ல இப்ப போனல, ஆமா போனேன், அதுக்குள்ள அவன் வந்துட்டான் பாருன்னுட்டார். இப்படி 4 தடவை போன போய் பூட்டிட்டு அங்கிட்ட வந்து சொன்னாரு, சரி இந்த மாதிரி வந்து ஒரு பூட்டு போட்டுக்கு 4 தடவை நடக்க வேண்டியதா போச்சு, அவ்வளவு மறதி அப்படின்னாரு. நான் சொல்லிட்டு ரொம்ப நல்லது, நீங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய ப்ராப்பர்ட்டி அடுத்தவனுக்கு போயிரும் சொன்னோம். அப்படிதானே? சோ அந்த மாதிரி இல்லாம நீங்க வந்து முதல்ல நடத்தை ரீதியில உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தினால் நிச்சயமாக முடியும். சரியா? அப்ப இனி இதுவரைக்கும் மன ரீதியில என்னென்ன மாதிரி எண்ணங்கள் இருந்து உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? என்ன செஞ்சுட்டு இருந்தோம்? எல்லா பேருக்காக கடினமா உழைச்சிருக்கோம் தெரியுமா? அப்படித்தானே? அப்படித்தானே? சோ இனிமேல் அதே மாதிரி உங்க ஃபேமிலியில என்ன செஞ்சுட்டு இருப்பாங்கன்னா, பாவம் ஏன் நல்லா படிக்கிறான்னு நினைச்சு நீங்க நல்லா என்ன செஞ்சுட்டு இருப்பீங்க? உங்க வீட்டுல என்ன திங்க் பண்ணிருப்பாங்க? நல்லா படிக்கிறான்னு சொல்லி. ஆனா ஆக்சுவல் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம்? நல்லா ஏமாத்திருப்போம். அப்படித்தானே? இனிமேல் மாத்திக்கலாமா? மாத்திக்கலாமல்லவா? சரி, கிளாஸ் ரூம்ல எப்பப்பெல்லாம் வந்து உட்கார்றப்பையில வந்து இப்படி எல்லாம் உட்கார்ந்தீங்கன்னா அப்படின்னு அர்த்தம். நான் உட்கார்றது எப்படி ஞாபகத்துல வந்துட்டீங்களா? அதனால உட்கார்றதே வந்து ரொம்ப வந்து ஒரு கேர்ஃபுல்லா அவங்க அந்த டீச்சர்ஸ் நடத்துறப்ப வந்து ஆக்சுவலா அவங்களுடைய கண்ணெல்லாம் வந்து அப்படி மப்பா இருக்கணும். அப்படி இருக்கணுமா? முறைச்சிருக்கணுமா? அவர் பயந்துக்குவார், என்னடா இந்த மாதிரி ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இல்ல ஒரு பார்வையே வந்து நல்ல ஒரு விஷுவல் எஃபெக்டா இருக்குன்னு இருக்கக்கூடாதா? ஒரு சிலர் பார்த்தான்னு வச்சுங்களேன், என்னமோ வந்து நாளைக்கு நரகத்துல ஒரு தீர்ப்பு வந்த மாதிரி உட்கார்ந்துருப்பான். நாளைக்கே வந்து எங்கேயோ யூ ஆர் த்ரோன் இன் ஹெல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரிஸ்கே கிடையாது. சோ அந்த மாதிரி இல்லாம வெரி பிரிஸ்கா உட்கார்ந்துக்கணும். அப்படி உட்கார்றத பார்த்தா தான் டீச்சர்ஸ்க்கு நடக்க தோணும், இல்லைன்னா நடக்க தோணும். அப்படிதான்ல? காலையில எந்திரிச்சோன்னா என்னடா இப்படி வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால நீங்க இன்னிலிருந்து ஒரு சாதனை மனிதர்களா மாறுறீங்க. சாதனை மனிதரா மாறுறதுக்கு உங்களுடைய 100% உழைப்பு இருக்கணும். சமீபத்தில் வந்து நீங்க பேப்பர்ல பார்த்திருப்பீங்க, என்னுடைய ஆசிரியர் ஐசி கோவிந்தசாமின்னு சொல்லி, அவருடைய பேரை நான் இங்க சொல்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். சமீபத்தில் ஐபிஎஸ் எக்ஸாம்ல வந்து அதிக மார்க் எடுத்த ஒருத்தருடைய பேட்டி வந்திருந்தது. அந்த பேட்டியில வந்து இவர் தான் வந்து என்ன படிக்க வச்சாருன்னு சொல்லி பேட்டி வந்திருந்தது. அதை வந்து பார்த்துட்டு இவர் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னு சொன்னா, இவன் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுவான்னு சொல்லி எனக்கு தெரியவே இல்லை. என்னன்னு சொன்னா, சாப்பிடாமையே அவர் ஸ்கூலுக்கு வந்திருக்காரு. இது பெரிய விஷயம். ஒரு டீச்சர் வந்து 2 பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனா இது யாருக்குமே தெரியாது. சாப்பிடாமையே வந்து கஷ்டப்பட்டு படிச்சு பல நாள் சாப்பிடலையாமா, ட்ரெஸ்ஸுங்கோடு இல்லாம அடுத்தவங்களுடைய ட்ரெஸ் போட்டே வந்து படிச்சு இன்னைக்கு வந்து ஐபிஎஸ்ல வந்து இந்தியாவிலேயே முதலிடம் வாங்கியிருக்காரு. யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு வந்து பணம் தேவையே இல்லை, மனம் தான் தேவை. அதனால நீங்க ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா நிச்சயமாக பண்ண முடியும். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு கவலைப்பட. எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் சிரமமா இருக்கு? கை தூக்குங்க. ஆங்கிலம் வந்து எனக்கு புரியறது இல்ல. சரி, ஓகே. அதே மாதிரி வந்து சார் எனக்கு தமிழ் புரியவே மாட்டேங்குது சார். அதே மாதிரி எனக்கு எதுவுமே புரியறதே இல்ல, ஒண்ணுதான் புரியுது, வர்றது வேஸ்ட்னு சொல்லி. சோ புரியல அப்படிங்கிற எண்ணத்தை மாத்திட்டு இன்ச் பை இன்ச்சா ட்ரை பண்ணீங்கன்னா உங்களால முடியும். புரியுதா? யூ ஹேவ் டு ட்ரை.
ஓகே. அதனால இப்ப நான் வந்து மறுபடியும் வந்து ஒரு பிராக்டிகல் எக்ஸசைஸ் கொடுப்பேன், பிராக்டிஸ் கொடுப்பேன். எவ்வளவு நேரம் வந்து உங்க அந்த கன்னத்துல கை வைக்கிற பழக்கத்தை இன்னையோட மாத்திருங்க. இது வந்து ஏதோ ஒரு மாபெரும் இதனுடைய சைக்கலாஜிக்கல் மீனிங் என்னன்னு சொன்னா, நமக்கெல்லாம் எங்க கிடைக்க போகுது, முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஸ்டைல். சரிங்களா? அதனால இப்படி கன்னத்துல கை வச்சுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், நீ என்ன செய்யறது, நம்ம தலையெழுத்து. அதனால நீங்க இந்த மாதிரி கன்னத்துல கை வைக்கிற பாடி லாங்குவேஜ் பற்றி எங்களை பொறுத்தல வந்து ரொம்ப தவறான விஷயம். சிலர் வந்து பேனா வந்து இப்படி பண்ணிட்டே இருப்பான். இவங்களும் ரொம்ப நல்லவங்க, சீக்கிரம் வந்து கைவியாதி வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி பண்றதாமா. அதனால இதெல்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னாவே போதும். சரி, இனிமேல் மாத்திக்கலாமா? சோ வந்து உங்களை பெரிய லெவல்ல நீங்க மாற போறீங்க. அதுக்கு வந்து உங்களுடைய முதலீடு தான் இங்க வந்திருக்கீங்க, உங்க ஃபேமிலி சார்பா இங்க வந்திருக்கீங்க. சரியா? நீங்க படிக்கிறது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாத்த போறீங்க. இது வரைக்கும் வாழ்க்கை தரத்தை ஏமாத்திட்டு இருந்தீங்க. எப்படி கரெக்டா சொல்றீங்க, என்னமா மாறிட்டீங்க இல்ல? சரி, ஓகே. தானா வருதாமா? சரி, ஓகே. சரி, யாரா தனியா பேசுற மாதிரி இருக்குது? ஓ சரி, அதுவும் தானா வருதா? சரி. அதனால உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாத்துறதுக்கு முதல்ல வந்து மைண்ட் செட்டை மாத்தணும். இது வரைக்கும் நீங்க மைண்ட்ல எப்படி இருந்தீங்களோ தெரியாது, இனிமேல் மாத்திக்கலாம். ஓகேவா? ஒரு ஸ்மால் எக்ஸசைஸ், கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா உட்காருங்க. என்னுடைய கரெக்டா என்னுடைய கண்ணை மட்டும் நீங்க வாட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். யூ ஹேவ் டு வாட்ச், லுக் அட் மை ஐஸ் வெரி எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, யூ ஹேவ் டு ஜஸ்ட் இமேஜ் இட். அப்படியே க்ளோஸ் ஒரு ஐஸ், அப்படியே கண்ணை மூடுங்க. உங்க ஃபேமிலியை பற்றி திங்க் பண்ணி பாருங்க. உங்க அப்பா, தட் இஸ் ஃபாதருடைய ஹேர் ஸ்டைல், எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, என்ன மாதிரி செப்பல் போட்டிருப்பாங்க அப்படிங்கிறத யூ ஹேவ் டு திங்க் அபவுட் யுவர் ஃபாதர், then as well as your mother, their hairstyles, dress code and chappal. Then also you think about your house, your entrance, room, bedroom, then all other rooms. You have to think, what about the others' opinion about you? உங்களை பத்தி உங்க ஃபேமிலியில் உள்ளவங்க என்ன மாதிரி திங்க் பண்றாங்க, என்ன மாதிரி நினைச்சிருக்காங்க, ஒப்பீனியன் வச்சிருக்காங்க. உங்க ஃபேமிலியில நீங்க கண்ணை முடிங்க, நான் சொல்ல வரைக்கும் கண்ணை தரக்கூடாது. உங்க ஃபேமிலியை பத்தி உங்க நெய்பர்ஸ் என்ன மாதிரி திங்க் பண்றாங்க, உங்க ஃபேமிலியை பத்தி உங்க நெய்பர்ஸ் என்ன மாதிரி ஒப்பீனியன் வச்சிருக்காங்க, உங்களை பத்தி உங்க நெய்பர்ஸ் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன மாதிரி ஒப்பீனியன் வச்சிருக்காங்க. தென் அடுத்தது உங்க ரிலேஷன் வந்து உங்க ஃபேமிலி பத்தி என்ன மாதிரி ஒப்பீனியன் வச்சிருக்காங்க, உங்களை பத்தி உங்க ரிலேட்டிவ்ஸ் என்ன மாதிரி ஒப்பீனியன் வச்சிருக்காங்க. இந்த நிமிஷத்துல வந்து உங்க அம்மாவும் அப்பாவும் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, உங்க ஃபேக்டரியில அல்லது உங்க வீட்டுல உங்க அம்மா என்ன ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, உங்க அப்பா என்ன ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுக்காக உங்க பேரண்ட் இன்னாரும் என்ன மாதிரி கஷ்டப்பட்டு இருப்பாங்க. உங்க ஃபேமிலியில உங்க பேரண்ட் என்ன மாதிரி கஷ்டப்பட்டு இருப்பாங்க. உங்களுக்கு பொருளாதார ரீதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, உங்க ஃபேமிலிக்கு வந்து கடன் பிரச்சனையா இருக்கலாம், பிறர் அவமானப்படுத்திருக்கலாம், உங்க அப்பா அம்மா வந்து அடுத்தவங்க திட்டி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் நடந்திருக்குது, உங்க பேரண்ட்ஸ் வந்து எத்தனை பேர் வந்து உங்களுக்காக பொருளாதார கஷ்டப்பட்டு இருக்காங்க. நீங்க இந்த வினாடி ஃபேன் கடியில் உட்கார்ந்துருக்கீங்க, இதே மாதிரி உங்க பேரண்ட்ஸ் இன்னாரும் அவங்க ஒர்க் பண்ற இடத்துல என்ன மாதிரி கஷ்டப்பட்டு இருப்பாங்க. உங்க ஃபேமிலிக்காக நீங்க கஷ்டப்படுறீங்களா இல்ல அவங்களுடைய கஷ்டத்தை வேஸ்ட் பண்றீங்களா? உங்க அம்மா அப்பா உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. பொருளாதார பிரச்சனைகள், வாழ்வியல் பிரச்சனைகள், அடுத்தவர்கள் மூலமாக அவமானப்படுதல், இந்த மாதிரி பல பிரச்சனைகள்ல உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்காக எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க.
உங்க பேரண்ட்டுக்காக நீங்க என்ன இங்க கஷ்டப்படுறீங்களா, இல்ல அவங்களுடைய கஷ்டத்தை இங்க ஜாலியா இருந்து வேஸ்ட் பண்றீங்களா? உங்க ஃபேமிலியை டெவலப் பண்றதுக்கு நீங்களே தயாரா இல்லாம இருக்கும்போது, உங்க ஃபேமிலியை டெவலப் பண்றதுக்கு நீங்களே ரெடி இல்லாம இருக்கும்போது, உங்க ஃபேமிலியை யார் மாற்றுவார்கள்? உங்க ஃபேமிலிக்கு நீங்க செய்யறது நல்லதா கெட்டதா? உங்க அம்மா அப்பா, உங்க பேரண்ட்ஸ் எவ்வளவு சிரமப்படுறாங்கன்னு யூ ஹேவ் டு திங்க். உங்க படிக்க வைக்கிறதுக்கு, நோட்டு வாங்குறதுக்கு, புக்ஸ் வாங்குறதுக்கு, பென் வாங்குறதுக்கு, ஃபீஸ் கட்டுறதுக்கு எவ்வளவு தூரம் சிரமப்பட்டிருக்காங்க. நீங்க உங்க ஃபேமிலிக்கு உங்க அப்பா அம்மாவுடைய உழைப்பை இங்க ஸ்கூலுக்கு வேஸ்ட் பண்றீங்களா, இல்ல அவங்களுடைய உழைப்பை பயன்படுத்தி அவர்களுக்கு பெரிய பெனிஃபிட் ஏற்படுவதற்காக இருக்கீங்களா? உங்க பேரண்ட்டுடைய சிரமத்தை திங்க் பண்ணி பாருங்க. நீங்க அவங்களுக்கு நல்லது செய்றீங்களா, இல்ல அவங்களை ஏமாத்துறீங்களா? உங்களால உங்களுக்கு என்ன யூஸ்? நீங்க உங்களை டெவலப் பண்றதுக்கு என்ன முயற்சி பண்றீங்க? உங்க ஃபேமிலி நினைச்சு பாருங்க. உங்க ஃபேமிலி மட்டும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்க மனசுல அழுகை வந்துடும். உங்க ஃபேமிலி நினைச்சு பாருங்க. திங்க் அபவுட் யுவர் ஃபேமிலி. உங்க ஃபேமிலியில எவ்வளவு தூரம் உங்க பேரண்ட் கஷ்டப்படுறாங்க, அந்த கஷ்டத்தை இங்க வேஸ்ட் பண்றீங்களா இல்லையா? உங்க டீச்சர்ஸ் உங்களுக்காக எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, அந்த ஒர்க்கை நீங்க வேஸ்ட் பண்றீங்களா இல்ல யூஸ் பண்றீங்களா? உங்களால உங்க ஃபேமிலிக்கு என்ன உபயோகம்? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் யூ இன் யுவர் ஃபேமிலி? உங்க ஃபேமிலியுடைய கஷ்டத்தை இங்க பேசி ஜாலியா இருந்து வேஸ்ட் பண்றீங்களா இல்ல பயன்படுத்துறீங்களா? உங்க ஃபேமிலி திங்க் பண்ணி பாருங்க. உங்களால உங்க குடும்பத்துக்கு என்ன யூஸ் இருக்குது? உங்களுடைய ஃபேமிலி என்வாயர்மெண்ட்டை நீங்க டோட்டலா சேஞ்ச் ஓவர் பண்றதுக்கு இன்னிலிருந்து முயற்சி செய்யலாமா வேண்டாமா? உங்களால உங்க ஃபேமிலிக்கு எவ்வளவு சிரமம் இருக்குது, அந்த சிரமத்தை நீங்க உணர்ந்து கொண்டு உங்க குடும்பத்தை மாத்துறீங்களா இல்லையா? உங்க அப்பா அம்மாவுடைய ட்ரெஸ், அவங்க போட்டிருக்கிற இதெல்லாம் பாருங்க. எத்தனுடைய பேரண்ட் அவங்க நல்ல ட்ரெஸ் போடாம உங்களுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க. எத்தனுடைய பேரண்ட் உங்களுக்கு ரொம்ப சிரமப்படக்கூடாதுங்கிறக்க அவங்க சிரமப்பட்டு இருக்காங்க. இன்றிலிருந்து நான் புரிந்து கொண்டேன், என் குடும்ப சூழ்நிலையை உணர்ந்து கொண்டேன், எனக்காக என்னுடைய ஆசிரியர்கள் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டேன். இறைவன் எனக்கு எல்லா உதவிகளையும் செய்துள்ளான். அல்லாஹ் தஆலாவுடைய அனைத்து உதவிகளையும் நான் பெற்றுக்கொண்டு சரியான உழைப்பில்லை என்பதை உணர்ந்து கொண்டேன். இனிமேல் என் குடும்பத்தை உயர்த்துவதற்காக, என் சமுதாயத்தை உயர்த்துவதற்காக, நான் படிக்கக்கூடிய இந்த ஸ்கூலை உயர்த்துவதற்காக 100% என்னுடைய உழைப்பை துவக்கிவிட்டேன். இறைவன் என்றென்னும் உதவி செய்ய தயாராக உள்ளான். நான் என் உழைப்பை இன்றிலிருந்து துவக்கிவிட்டேன். வருகின்ற எக்ஸாம்ல 100% மதிப்பெண் பெறுவதற்கு நான் என்னை தயார்படுத்திக் கொண்டேன். என் பெற்றோர்கள் சார்பாக இந்த பள்ளிக்கு வந்துள்ளேன். இந்த பள்ளியை உயர்த்துவதற்கும், சமுதாயத்தை உயர்த்துவதற்கும், நாட்டை உயர்த்துவதற்கும், முழு உலகத்தை உயர்த்துவதற்கும் நான் துணிந்து செயல்பட தயாராகிவிட்டேன். என்னுடைய மனம் முன்னேற்றத்தின்பால் செல்ல தயாராகிவிட்டது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும்
இறைவன் அருள் புரிவானாக. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றியை தெரிவித்து, நான் இன்றிலிருந்து சமூக வளர்ச்சிக்காக உழைக்க ஆரம்பித்து விட்டேன். எல்லாம் வல்ல இறைவனுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றிலிருந்து நான் உழைப்பை தூங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். மெதுவா உங்களுடைய கண்ணை திறங்கள். வேற எங்கேயுமே நீங்க பார்க்காதீங்க. லுக் அட் மீ ஹேண்ட்ஸ். ஸோ இன்னில் உங்களுடைய ஃபேமிலியில வந்து உங்களுக்காக எவ்வளவு தூரம் சிரமப்படுறான்னு உங்களுக்கு ஞாபகம் வந்ததா வரலையா? வரலையா? நீங்க உட்கார்ந்து ஃபேன்ல கீழே உட்கார்ந்துருக்கீங்க, ஆனா அவங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? உங்களுக்காக வந்து இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்குறதுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ இன்னிலிருந்து என்ன செய்யலாம்? மாற்றலாமா வேண்டாமா? மாற்றலாமா? சரி, இன்றிலிருந்து நீங்க தொடர்ந்து டியூஷன் அல்லது ஸ்பெஷல் கிளாஸ் இல்லாம 6 மணி நேரம் உழைக்கிறதுக்கு தயாராகிடணும். புரிஞ்சது? எத்தனை மணி நேரம்? 6 மணி நேரம். 6 மணி நேரம்ங்கிறது வந்து 24 மணி நேரத்துல எத்தனை பர்சன்டேஜ்? 25% இல்லையா? 25% உழைத்தால் தான் நீங்க என்ன செய்யணும்? அடுத்து 75% வாங்க முடியும். உதாரணத்துக்கு நீங்க ஸ்கூலுக்கு அல்லது ஸ்பெஷல் கிளாஸ் போறதெல்லாம் கணக்கே இல்லை. அது வந்து வேற வழியே இல்லை. எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும்னா அதிகமா உழைக்கணுமா இல்ல அளவா உழைச்சா போதுமா? உழைக்கணும் இல்லையா? அதே மாதிரி உங்களுடைய படிப்பினுடைய நேரம் 3 மணி நேரமா இருந்துச்சுன்னா எத்தனை பர்சன்டேஜ்? 12.5%. 1.5 மணி நேரம் இருந்துச்சுன்னா சரி, இப்ப 1.5 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் படிச்சு 100% வாங்க முடியுமா? முடியாது. சோ இன்னிலிருந்து 25% உழைக்கிறதுக்கு தயாராயிட்டோமா? ஆயிரலாமா? இனிமேல் வந்து செல்ஃபா படிக்கணுமா இல்ல யாராவது சொல்லி படிக்கணுமா? சரி, வரக்கூடிய எக்ஸாம்ல வந்து எத்தனை பர்சன்டேஜ் உங்களை உயர்த்திக்க முடியும்? மாத்திக்கலாமா? சரி, உங்க நோட்ல இந்த பேப்பர் கிழிச்சிங்க அல்லவா? அந்த பேப்பர்ல வந்து இந்த நிகழ்ச்சிக்கு பின் ஏற்பட்ட மனமாற்றங்கள் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. டாக்டருடைய ப்ரோக்ராமுக்கு பின் ஏற்பட்ட மாற்றங்கள். நான் என்ன சொன்னது கூட உங்களுக்கு ஏற்பட்ட மாற்றங்களை மட்டும் சொல்லணும், எழுதணும். நீங்க பக்கத்துல பார்க்கவே கூடாது, பக்கத்துல பேசவும் கூடாது. சோ இன்னிலிருந்து நீங்க மாறிட்டீங்க. your towards were aim. சோ என்ன மாற்றம் ஏற்பட்டது? புரியுதுங்களா? நீங்க யாராவது வந்து பேசணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு 1 மணி நேரம் பிளான் பண்ணா தான் பேசவே முடியும். அதனால 1 மணி நேரம் உங்க மனசு யாருக்காக வேலை செய்யுது? அப்ப என்ன உங்களுக்கு ஞாபகம் சக்தி வருமா? வரவே வராது. இதே மாதிரி உங்க பேரண்ட் அங்க உட்கார்ந்து வேற யாராவது பேசியிருந்தா உழைக்க முடியுமா? முடியாது. சரியா? சோ இன்னிலிருந்து மாத்திக்கலாமா வேண்டாமா? சரி, அதை எழுதி முடிச்சவங்க அந்த பேப்பரை எடுத்து நோட்டு கடியில வச்சுட்டு உங்களுடைய ஒரு பேப்பர்ல உங்களுடைய நோட்ல வந்து நான் சொல்றதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. டாக்டர் எம்எஸ்கே ப்ரோக்ராம் போட்டுருங்க. DRMSK ப்ரோக்ராம் போட்டு என்னுடைய பிரசன்ட் மார்க்கெட் வேல்யூ ஓடுங்க. பிரசன்ட் மார்க்கெட் வேல்யூ எத்தனை பர்சன்டேஜ் அதை எழுதுங்க. அப்புறம் வந்து ஃபியூச்சர் எய்ம் அல்லது எய்ம் டு ரைஸ் மை மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லி எத்தனை பர்சன்டேஜ் நீ இனிமேல் போக போறீங்க அதை எழுதுங்க. எத்தனை பர்சன்டேஜ் வந்து அதாவது ஃபியூச்சர் எய்ம் டு ரைஸ் யுவர் மார்க்கெட் வேல்யூ, எத்தனை பர்சன்டேஜ்க்கு வந்து உங்களுடைய மார்க் வேல்யூ அதிகப்படுத்தணும். அதுக்கு இன்னிலிருந்து என்னென்ன செய்ய போறீங்க? ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ஒர்க்கு, செல்ஃப் ஸ்டடி, உங்க ஃபேமிலியோட சார்பா நீங்க படிக்கிறீங்க, எத்தனை மணி நேரம் படிக்கணும் அப்படிங்கிறது நீங்களே ஒரு பிளான் பண்ணி அதை அப்படியே எழுதி இதை வந்து நீங்க ஒரு கம்ப்யூட்டர் சீட் போட்டு உங்க வீட்டில் ஒட்டிடணும். புரிஞ்சுதா? ஒட்டிட்டு மறந்துடணும்.
டெய்லி இதை படிக்கணும். சரியா? பண்ணலாமா வேண்டாமா? சரி. அதுக்கடுத்து வந்து புக்கு ஓபன் பண்றதுக்கு முன்னாடி இந்த MSK ஃபார்முலா நான் ஒன்று சொல்றேன், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரியா? புக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மைண்ட்ஸ், இந்த நாலேஜை வந்து என்னுடைய மைண்ட்ல செட் பண்றேன்னு சொல்லிட்டு தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? என்ன செய்யணும்? இந்த புக்கை வந்து, இந்த நாலேஜை வந்து என்னுடைய மைண்ட்ல செட் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க படிக்கணும். ½ an hour ஒருக்கா இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? ரைட் இட். என்ன அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா இந்த MSK எக்ஸசைஸை வந்து நான் செய்வேன். என்ன எக்ஸசைஸ்னா, என்னுடைய மார்க்கெட் வேல்யூ இப்போ இவ்வளோ இருக்குது, நான் இது எவ்வளோ அதிகப்படுத்த போறேன், நான் என்னென்ன மாதிரி நான் ஒர்க் பண்ண போறேங்க நீங்க எழுதுனீங்கல்வா, அதை வந்து நீங்க சொல்லிட்டு மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கணும் ½ an hour ஒருக்கா. புரியுதா? அது என்னென்ன உங்கள்கிட்ட மாத்திரம் நினைக்கிறீங்களோ அதை நீங்களே எழுதிக்கீங்க. உங்கள்கிட்ட என்னென்ன மாத்தணும் நீங்களே உங்களை பத்தி எழுதிக்கீங்க. சோ ஒவ்வொரு அரை மணி நேரம் இந்த MSKங்கிற எக்ஸசைஸ் செய்யணும். மைண்ட் செட், நாலேஜ், புக்கை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி இதை சொல்லிட்டு ½ an hour ஒருக்கா செய்யணும். நான் வந்து என்னுடைய பெர்சன்ட் வேல்யூ எவ்வளவு இருக்குது, நான் இந்த மார்க்கு போறேன், இப்போ இது வரைக்கும் நான் வந்து இப்படி இல்லாம இருந்தேன், இனிமேல் நான் புரிந்து கொண்டேன், அதுக்காக தான் நான் படிக்கிறேன், என்னுடைய ஃபேமிலியுடைய சூழலை நான் புரிந்து கொண்டேன், என்னுடைய குடும்பத்து சார்பா நான் படிக்கிறேன், என்னுடைய ஃபேமிலியோட ரெப்ரசன்டேட்டிவ் நான் தான், இதை மாத்திரக்கு நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ½ an hour ஒருக்கா வந்து இதை செஞ்சுட்டு வரணும். செய்வீங்களா? செஞ்சிருங்க. அதை என்ன எழுதணுமோ அதை நோட் பண்ணிக்கங்க, நீங்களே நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்க லைஃப் நீங்க தான் மாத்த போறீங்க. சரி, சீக்கிரம் எழுதுங்க பார்க்கலாம். மாத்த நான் தயாராகிட்டேன். ஐ எம் ரெடி டு சேஞ்ச் மை ஃபேமிலி என்வாயர்மெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ டு இம்ப்ரூவ் மை மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு நினைச்சவங்க எத்தனை பேர்? இது வந்து ரியலியா? ரியலி? ஆர் யூ ஷூர்? நான் இப்ப உங்களை ப்ரூஃப் பண்ண காம்ப வச்சிருவேன், நீங்க உண்மையிலே நினைக்கிறீங்க இல்லையான்னு சொல்லிட்டு. ஆர் யூ ஷூர்? யார் வந்து சார் இந்த 10 மணிக்கு வரைக்கும் நான் இப்படி இருந்தேன், இன்னிலிருந்து இப்படி மாறிட்டேன் அப்படின்னு வந்து யார் சொல்ல முடியுதோ அவர்கள் தான் இன்னிலிருந்து வெளியில வந்துட்டீங்கன்னு அர்த்தம். யார் சொல்ல முடியும்? ப்ளீஸ் கம். ஒருத்தரா வாங்க பார்க்கலாம். வெக்கப்படுறதே தவறு. ஒருத்தரா நீங்க வர்றீங்க, வாங்க பார்க்கலாம். யார் வர்றீங்க? நீங்க வரணும், இங்கே வந்துடணும். யூ கம் டு தி ஸ்டேஜ். நீ யாரையும் பார்க்க வேண்டியதே இல்லை, யாரும் உனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. அங்கேயே இருக்கணுமா, இங்க வரலாமா? ப்ளீஸ் கம், வெல்கம். 2 ரூபா வந்துடலாம். ஒருத்தர் முடிச்சோன்னா எஸ் 2 ரூபா வந்துடலாம். அதாவது இந்த டாக்டர் ப்ரோக்ராமுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க, இனிமேல் என்ன பண்ண போறீங்க, எப்படி இருந்த நான். சரியா? இது வந்து எதுக்கு தெரியுமா? இது ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட். உங்க மனசுல ஆழ் மனதுல என்ன எண்ணத்தை நினைச்சிருக்கீங்கன்னு சொல்லி, இது வந்து நான் என்ன சொன்னேன்னு டாக்டர் என்ன சொன்னான்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் நடந்துட்டு இருந்தீங்க, இனிமேல் எப்படி மாறிட்டீங்க அப்படின்னு சொல்றதுதான். ஓகேவா? அதனால வந்து நீங்கள் இங்கே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்முடைய ஹெட்மாஸ்டர் சார் வந்து இந்த ப்ரோக்ராம் நடத்தியிருக்காரு. புரியுதா? எங்க தெரியுமா? நாளைக்கு எதிர்காலத்தில் நீங்கள் வெற்றியாளராக மாறணும் அப்படின்னு சொல்லித்தான். நீங்கள் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா வந்துருவீங்க. வந்துருவீங்களா? வந்தா எங்க பேரை சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சொல்லிருவீங்க. சோ இன்னிலிருந்து வந்து எக்ஸாக்டா வந்து நீங்களா தயாராயிட்டீங்க இல்லையா? ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ். உங்க பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு டாக்டருடைய ப்ரோக்ராமுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, இனிமேல் என்ன பண்ண போறீங்க, நான் என்ன சொன்னேன்னு வேண்டாம். ஓகே, உங்க பேரு என்ன ஸ்டாண்டர்டு? இதுக்கு முன்னாடி 10 மணிக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தீங்க, இப்ப இனிமேல் என்ன மாற போறீங்க? அங்க हासिल करना वगैरह. சோ இது வந்து ஒரு ஆன்சரே அல்ல. டாக்டர்கிட்ட போய் நான் நல்லா இருக்குங்க டாக்டர் என்ன சொல்லணும்? சார் எனக்கு கைவலி இது வரைக்கும் இருந்தது, கைவலி கிளியர் ஆயிடுச்சு, அப்படித்தானே சொல்லணும். சோ ஐ வாண்ட் தி எக்ஸாக்ட்னஸ். அதனால தான் உங்களுக்கு நான் கூப்பிட வைக்கிறது. சரியா? இந்த மாதிரி வந்து மதர்லி ஸ்டேட்மெண்ட் இருக்கவே கூடாது. எக்ஸாக்ட்னஸ், எக்ஸாக்ட்டா எந்த இடத்துல ப்ராப்ளம், எப்படி இருந்தது, எப்படி மாறிட்டீங்க, அதுதான் வேணும். कौन भी आकर बोल सकते? யார் வர முடியும்? एनीबडी कैन कम. इससे यहाँ बैठने से पहले कैसा थे?
यहाँ बैठकर 1.5 घंटा बात सुनने के बाद क्या come. हुआ? ஓகே, Come on stage. जी இந்த जी நல்லா படிக்கிறங்கிற மாதிரி வார்த்தைகள் இல்லாம முதல்ல எப்படி இந்த எக்ஸாக்ட்னஸ் வேணும். Assalamu alaikum warahmatullah. ये आगे निட்டு கூட சொல்லு. My name is V. Muhammad Wasifur Rahman, 12th standard A section. இதுக்கு முன்னாடி நான் பிளான் பண்ணாம ஸ்டடி பண்ணியிருந்தேன். Without planning I was studying. Inshallah hereafter I will plan and இல்ல இது கூட எனக்கு சரியா தெரியலையே. இது வரைக்கும் அப்ப வேற ஏதோ பிளான்ல இருந்திருக்கீங்க. என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணணும் அதுதான் சொல்லணும். அப்ப பிளான் பண்ணாம என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? So I want your exactness. You understand? I studied without plan. I don't know. Plan means ஒரு மனிதன் வந்து பிளான் பண்ணாம இருக்குது இல்ல, வேற ஏதோ செஞ்சுட்டு இருப்பான். இன்னைக்கு என்ன சேஞ்சஸ் ஆச்சுங்கறத உங்களுக்கு நான் கேக்குறது. நான் சொல்றது புரியுதா? Can you understand what I say? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, இனிமேல் எப்படி இருக்க போறீங்க? எக்ஸாக்ட்னஸ் வேணும். பிளானிங் இஸ் நாட் a good answer. நான் சொல்றது புரியுதா? ஓகே, அடுத்து யார் வரணும்? முன்னாடி வந்துருங்க, இங்க வந்துருங்க. My name is Atif Ahmad, 10th C. Before this meditation, I am studying without my importance to my family. After this meditation, I know my importance to my family and I will study. Very good, exactness. Though that's why I needed. So what impact made in your life, in your study? அதான் எனக்கு எக்ஸாக்ட்டா வேணும். ஓகே, குட், thank you. Who is the next? யார் வரணும்? Hi, I'm Hussain Akbar Basha, 12th standard A section. ஓகே. एंग अप्पा किटा ना हमारा अब्बा के पास ज़्यादा ठगा लगता. हमारा अब्बा कल तक मुझे सबके पास खुशी से बात करते थे, मेरा बेटा अच्छा पढ़ेगा और मैं सबको ठगा लगता. अब से मैं अच्छा पढ़ने की कोशिश करूँगा, हमारा अब्बा को ठगाऊंगा नहीं. Very good, but I don't know, I little bit understand. Yes, very good, very exactness, because that we are giving a psychotherapeutic training. So that's why I need it. அதுதான் வேணும். நல்லா படிக்கிறேன் இதெல்லாம் வந்து ஒரு மதலி ஸ்டேட்மெண்ட். நான் நல்லா இருப்பேன். நோ, எப்படி நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறது வேணும். Okay, good, very good, thank you, all the best. Because he realized himself, I am very happy about Allah created the very impact on his mind. Thank you, all the best. Oh, who is the next person? சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும். உளவியல் முதல் உதவிக்கு MSK ஜஸ்ட் கால் 93 602 53 930. MSK Life Clinic Foundation.